நான் அண்மையிலே வெளிவந்த பராசக்தி படத்திலிருந்து தொடங்க விரும்புகிறேன். அந்த படத்தை பார்த்துட்டு பல இளைஞர்கள் இப்போ சென்னையில் அண்மையில் புத்தக கண்காட்சி நடந்தது. நாங்கள் அந்த புத்தக கண்காட்சியில் திராவிட இயக்கம் தொடர்பாக ஒரு 100 புத்தகங்களை வெளியிட்டிருந்தோம், ஒரு தொகுப்பாக. அந்த நேரத்தில் அந்த படம் வந்திருந்தது. அந்த படத்தை பார்த்து நிறைய இளைஞர்கள் நேராக கடைக்கு அங்கே எங்களுடைய நிர்வாகி புத்தகத்தை விற்றுட்டு இருந்தார். ப்ரோ, ஒரு தீ பரவட்டம் கொடுங்க அப்படின்னு வாங்குறாரு. எல்லாம் 16, 17, 18, 19 வயசு பசங்க வாங்கிட்டு பக்கத்தில் அண்ணா அவங்களுடைய கட் அவுட் இருந்து நின்று ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டு அவர் போனார். அதை பார்த்து உண்மையிலே நெகிழ்ந்து போனேன். அது கூட நடக்காமல் போயிருக்கும். ஒரு சினிமா 1965 இங்கே என்ன நடந்ததுங்கிற கதையை, அந்த வரலாற்றை ஒரு கதை வடிவமாக சொன்ன பிறகு இதெல்லாம் நடந்ததா இங்கே அப்படிங்கிற ஆச்சரியம் தமிழ்நாட்டுக்கு எழுந்தது. காலங்காலமாக சொல்லிகிட்டு இருக்கிறோமே. இந்த திருச்சியில் தானே கீழப்பழவூர் சின்னசாமி உயிர் தமிழுக்கு உடல் மண்ணுக்கு என்று சொல்லி தீக்குளித்து இறந்தார். அந்த படத்தில் வரக்கூடிய ஒரு காட்சி, முதல்வரின் காலை பிடித்து கொண்டு ஐயா இந்திய திணிச்சிடாதீங்க காப்பாற்றுங்கன்னு சொன்ன அந்த 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 அது கீழப்பழவூர் சின்னசாமியினுடைய வடிவம் தானே. நீட்டில் தமிழ்நாட்டுடைய கருத்து என்னன்னு இங்கே நிறைய பேருக்கு புரியல. ஆல் இண்டியா லெவலில் நீட் ஒரு எக்ஸாம் நடக்கக்கூடாதுங்கிறது நம்ம கருத்தாக இருக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டுடைய டிமாண்ட் அது அல்ல. தமிழ்நாடு அரசு தன்னுடைய வரிப்பணத்தில் தன்னுடைய மக்களுக்காக கட்டிய அரசு மருத்துவ கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை எப்படி நடக்க வேண்டும் என்பதை நீ தீர்மானிக்க என்பது தான் நம்ம கோரிக்கை. எம்ஜிஆர் காலத்தில் தான் பியூசிங்கிற ஒரு முறை மாற்றப்பட்டு +2ங்கிற முறை வருகிறது. ஒரு டிஸ்ட்ரிக்டில் 2-3 காலேஜில் தான் ஹையர் எஜுகேஷன், அதான் பியூசி முறை. ஆனால் ஒவ்வொரு ஊர்லேயும் +2. இதைத்தான் ஹியூமன் கேபிட்டல் நான் சொன்னேன். நாம் தொடர்ந்து ஹியூமன் கேபிட்டலை பெருக்கி கொண்டே இருந்தோம். அதுக்கெல்லாம் என்ன வேலை கிடைக்கலாம் தெரியாது. 90s ஐடி வேலை வாய்ப்பு வருங்கிறது 70s இருந்த கலைஞருக்கு தெரியுமா? இதெல்லாம் எதிர்காலத்தில் இதெல்லாம் வரப்போகுதுப்பா, நாம் இப்போ இருந்தே ரெடி பண்ணால் மைக்ரோசாஃப்டில் பிள்ளைங்களை அனுப்பினான்னு அவங்க யோசிச்சாங்களா? இல்லை எம்ஜிஆருக்கு தெரியுமா? எனக்கு இவர் சொன்னார் ஒரு முறை, நம்ம விஐடி பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் ஜி விஸ்வநாதன் சொன்னார். அவர் எம்எல்ஏவாக இருக்கிறாரு, எம்ஜிஆர் சிஎம். எம்ஜிஆர் கிட்ட போயிட்டு ஐயா இந்த மாதிரி நிறைய ஊர்களுக்கு நீங்கள் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜெலாம் கொடுக்குறீங்க, நிறைய திறந்துருக்குறீங்க, வேலூருக்கும் அதே போல் ஒரு கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் வேணும்னு அவர் அவருடைய முதலமைச்சர்கிட்ட அவர் கேட்குறாரு. அப்போ நிறைய ஊருக்கு கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் திறக்கிறாங்கன்ற உண்மையும் நமக்கு புரியுது. அப்போ அவர் சொல்கிறாரு, இல்லைப்பா நிறைய எம்எல்ஏக்கு நீங்கள்லாம் கேட்குறீங்க, எல்லாத்தையும் திறக்கிறது எனக்கு நம்மளால் முடியாது, கஜானாவில் இல்லை, பேசாமல் நீங்கள்லாம் ஒரு காலேஜ் தொடங்குங்க அப்படின்னு நான் எல்லா சப்போர்ட்டும் பண்ணுறேன், எல்லா பெர்மிஷனும் கொடுக்குறேன்னு சொல்லி அதிமுகவினுடைய பெரும்பாலுமான எம்எல்ஏ எம்பிக்கள் கல்லூரி தொடங்கினாங்க. பிற்காலத்தில் ரொம்ப சுலபமாக அவங்கெல்லாம் பார்த்து கல்வி வியாபாரிகள் நமக்கு கிண்டல் பண்ணோம். நம்மளை அப்படி தான் யோசிக்க வச்சாங்க. அவங்கெல்லாம் கல்வி வியாபாரிகள். சாராய கடை நடத்தினவங்கெல்லாம் காலேஜ் நடத்த வந்துட்டாங்க. சாராய கடத்தை நடத்தினவங்க காலேஜுக்கு நடத்த வந்ததுன்னு காரணம் பார்த்தாங்க தமிழ்நாட்டில் இவ்வளவு பட்டதாரிகள் வந்தாங்க. தந்தை பெரியாருடைய ஒரு சின்ன புத்தகம் 32 பக்கம் தான் இருக்கும், கிராம சீர்திருத்தம்னு ஒரு புத்தகம். அந்த பேரை பார்த்தாவே நிறைய பேர் வாங்க மாட்டாங்க, என்ன பேசியிருப்பாருன்ட்டு. அது ஒரு பெரிய அணுகுண்டு. ஒரு கிராம சீர்திருத்தம் சம்பந்தமாக ஒரு மாதிரி ஒரு கூட்டத்தில் அவர் கூப்பிட்டாங்க. எங்கேயோ ஒருத்தர் எங்கள் கிராமத்தை சீர்திருத்தம் பண்ணணும், வாங்க ஐயா பேசுங்க அப்படின்னு கூப்பிட்டுருக்குறாங்க. அவர் போன உடனே ஆரம்பித்தார் பாருங்க, நான் கிராமங்கள்னு ஒன்று இருக்கவே கூடாதுன்னு சொல்கிறேன், என்னை கூப்பிட்டு தலைவராக்குறீங்க, மீட்டிங்கில் பேச சொல்கிறீங்களே. அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. ஸ்டாலின் அவர்கள் உள்துறை அமைச்சராக இருந்த, கிராம உள்துறை அமைச்சராக இருந்து அந்த 2011 முடிஞ்ச அந்த ஆட்சி காலத்தில் நினைக்கிறேன், உள்ளாட்சியில் துறையில் இருந்தது. தமிழ்நாட்டில் இருக்கிற 12,500 கிராமங்களுக்கும் அண்ணா மறுமலர்ச்சி நூலகம்னு ஒரு நூலகத்தை தொடங்கினார். 12,500 நூலகம். உலக வரலாற்றில் அப்படி திட்டம் வந்ததில்லை. அதன் பிறகு அம்மா கருணையால் எல்லாத்தையும் மூடிட்டாங்க. எல்லாரும் படிக்கக்கூடாது. எங்கள் பதிப்பகம் 5000 காப்பி நாங்கள் சப்ளை பண்ணோம். யோசிச்சு பாருங்கள், தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு பதிப்பாளருக்கு அதை விட கொண்டாட்டம் இருக்க முடியுமா? 4 புத்தகம் 5000 காப்பி. கிளைமேட் சேஞ்ச் பற்றி ஒன்று,
அதுபோல் பல்வேறு புத்தகங்களை நாங்கள் சப்ளை பண்ணோம். அமர்த்தியாசன் பற்றி ஒன்று, அதே போல் பெரிய பதிப்பகங்கள்லாம் சப்ளை பண்ணாங்க. 12,500 நூலகங்க. நினச்சி பாருங்க, எந்த நாட்டிலையும் கிடையாதுங்க அப்படி. ஒவ்வொரு பஞ்சாயத்துலேயும் ஒரு நூலகம், 300 ஸ்கொயர் ஃபீட்டில். அண்ணா மறுமலர்ச்சி நூலகம். நோக்கம் என்ன தெரியுமா? யாரும் வந்து படிக்கிறாங்களே இல்லையோ, என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுகிற பசங்க வந்து படிக்கணுன்றதுக்காக தொடங்கினாங்க. இன்றைக்கி வட சென்னையில் வந்து கோஒர்க்கிங் ஸ்பேஸ் மாதிரி லேர்னிங் ஸ்பேஸ்னு சொல்லிட்டு உருவாக்கி போய் பாருங்கள். 3 மணி நேரத்துக்கு 5 ரூபா கட்டணும். 3 மணி நேரத்துக்கு. எல்லா சிவில் சர்வீஸ் எக்ஸாம் புக்கும் இருக்குது. கிராமத்துலேருந்து வரக்கூடிய பசங்க எதுவும் பண்ண வேணாம், 4 முழுக்க அங்கே போய் உக்காந்து புக்கை படிக்கலாம். இன்றைக்கி இருக்குது. பத்திரிகைகளை வந்து அஞ்சல் வழியில் அனுப்புவதற்கான அந்த போஸ்டல் ஸ்கீமை ஒன்றிய அரசு ரத்து செய்கிறது. புரிகிறதா? அறிவை பரப்புவதற்கு நம்ம வேலை செய்கிறோம். அந்த பத்திரிக்கை காம்படிட்டிவ் சக்ஸஸ் ரிவ்யூ வந்து அவங்க கையில் போயிடக்கூடாது, கட் பண்ணு. இலக்கிய பத்திரிக்கை போகக்கூடாது, கட் பண்ணு. பத்திரிக்கை நடத்துகிறதே பெரிய நஷ்ட தொழில். எல்லாம் ஆர்வத்தின் அடிப்படையில் நடத்துகிறாங்க. 3 ரூபா ஸ்டாம்ப் போட்டி அனுப்புனாவே நமக்கு பெரிய சிரமம். இதில் வந்து அந்த போஸ்டல் இது நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 30 ரூபா ஸ்டாம்ப் போடணும். யார் மக்களுக்காக சிந்திக்கிறாங்க, யார் மக்களின் எதிரிகள்னு புரியுதா உங்களுக்கு? யார் ஹியூமன் கேபிட்டலுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, யார் ஹியூமன் கேபிட்டலை ஒழிக்கிறார்கள்? என்ன சொல்லுது என்இபி? 8ஆம் வகுப்பு வரையில் படிச்சுட்டு ஒரு வேலை சரியாக போக முடியலாம், அப்போயே அவனை ட்ராப் அவுட் ஆக்கி ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்து அனுப்பிடு. 10ஆம் வகுப்பில் போனான்னா இன்னொரு சர்டிஃபிகேட் கொடுத்து அனுப்பிடு. +2 போனான்னா இன்னொரு சர்டிஃபிகேட் கொடுத்து அனுப்பிடு. அவங்களுக்கு ஒகேஷன் ட்ரைனிங். என்ன ஒகேஷன் ட்ரைனிங்? அதே உடல் உழைப்பு தான். என்ன ஒகேஷன் ட்ரைனிங்? ஒருத்தர் என்ன கேட்டார், இது போல் தான் ஒரு டிவி டிபேட்டில், என்னங்க ஒகேஷன் ட்ரைனிங் நீங்கள் பேசுகிறீங்க? கிராமத்தில் இருக்கிற ஸ்கூலில் இருக்கிறவனுக்கு கார்பெண்டிங் சொல்லிக் கொடுப்பீங்க, சிட்டியில் இருக்கிற பையனுக்கு ரொபாட்டிக்ஸ் சொல்லிக் கொடுப்பீங்க. அதானே அதில் பெரிய பட்டியல் இருக்குது. அவங்களுடைய லிஸ்ட்டு ஒகேஷன் ட்ரைனிங் ஒரு 100 போட்டிருக்கிறான். எங்கள் சின்ன கிராமத்தில் வந்து ரொபாட்டிக்ஸ் சொல்லிக் கொடுப்பியா? அப்போ ரொபாட்டிக்ஸ் கற்றுக்கிற பையன் வந்து அடையாரில் இருப்பான். என் சின்ன கிராமத்தில் இருக்கிற பையன் வந்து பானை வனையத்தில் கற்றுக்குவான். ரெண்டுமே ஒகேஷன் தான். இந்த ஆட்சி காலத்தில் வந்து இந்த மண்ணினுடைய மைந்தர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஒரு முக்கியமான ஒரு வேலை செய்தார். 3 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும். நான் வந்து ஷார்ஜா இன்டர்நேஷ்னல் புக் ஃபேருக்கு போயிருந்தேன் என்னுடைய தொழில் நிமித்தமாக. அப்போ திடீர்னு சொன்னாங்க, இதை மாதிரி தமிழ்நாட்டிலேருந்து 72 மாணவர்கள் இங்கே வராங்க, மினிஸ்டர் அழைச்சிட்டு வராரு அப்படின்னு. எனக்கு புதுசாக இருந்துச்சு. அது பார்த்தா வந்து அன்றைக்கி ஈவினிங் ஒரு பெரிய ப்ரோக்ராம் ஷார்ஜா இன்டர்நேஷ்னல் புக் ஃபேரில் 72 மாணவர்கள் தமிழ்நாட்டிலேருந்து வந்திருந்தாங்க. அமைச்சர் வந்திருந்தார். உள்ளூர் திமுககாரங்க தான், என்னுடைய நண்பர்கள் தான். அவங்க கூட்டம் போயிட்டு இதை பாருங்கள் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. அந்த பிள்ளைங்க ஒரு 3 நாளாக துபாயிலையும் ஷார்ஜாவிலையும் முக்கியமான இடங்கள்லாம் சுற்றி பார்க்குறாங்க. எல்லாமே அரசு குழந்தைகள், அரசு பள்ளி குழந்தைகள். அவங்களுக்கு அந்த எக்ஸ்போஷர் துபாயினுடைய மிக முக்கியமான அந்த இடங்களில், அந்த லைப்ரரியில், புக் ஃபேரில். அதுக்கு அதே போல் அந்த ஆண்டு மட்டும் ஜப்பானுக்கு ஒரு செட்டு, ஃபின்லாந்துக்கு ஒரு குரூப்பு, மலேசியாவுக்கு ஒரு குரூப்புன்னு உலகம் முழுக்க நம்ம பள்ளி குழந்தைகளை தேர்ந்தெடுத்து அனுப்பிட்டே இருக்கிறாங்க. அதன் பிறகு நான் வந்து அந்த ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு முறை அந்த பசங்கள்லாம் வந்திருந்த போது நான் போய் கேட்டேன், இந்த ஊர்லாம் போயிட்டு வந்தீங்களப்பா எப்படி இருக்குன்னு. அதில் ஒரு பையன் சொன்னான், நான் மறக்கவே முடியாது, எல்லாம்னா விடுண்ணா, ஃப்ளைட்டில் போனேன் அதுவே போதுண்ணா. நான் நிகழ்ந்து போயிட்டேங்க, ஃப்ளைட்டில் போனேன் அதுவே போதுண்ணா அப்படின்னு சொன்னான். யோசிச்சு பாருங்களேன், ஒரு இன்னைக்கு அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மக்களுடைய ஒரு சராசரி வருமானத்தையும் சமூக சூழலையும் யோசிச்சு பாருங்கள். எவ்வளோ குறைவுன்னா சொல்லாங்க நம்ம தலைவர்களை பற்றி. உங்களை விட நான் அதிக குறை சொல்கிறாரு பத்திரிகையாளர் இருந்தவன். எனக்கு ஒரு 2 புக்கு எழுதுவேன் எவ்வளோ குறைகளை பற்றி. ஆனால் அவங்க நம்ம தலைவருங்க. இந்த தலைவர்களை பார்த்து தான் டெல்லி பதறது. அதில் குறிப்பாக தந்தை பெரியாரினுடைய இன்னொரு முக்கியமான கான்ட்ரிபியூஷன், அவர் பெண்களுடைய முன்னேற்றத்தை பற்றி மிகப்பெரிய அளவுக்கு கவனம் செலுத்தினார். அதிகாரம் வந்து நான் பிராமின் ஆம்பளைக்கு வந்தால் போதுமா? அப்போது பெண்களுக்கு தானே போகணும். பெண்ணுரிமையை பற்றி அதை வந்து அந்த அரசியல் அதிகாரத்துக்கான போராட்டத்தின் மையத்தில் கொண்டு வந்தவர் தந்தை பெரியார். அதனால தான் அவருக்கு பெரியாருங்கிற அந்த பட்டத்தையே பெண்கள் தான் கொடுத்தாங்க. தமிழ்நாட்டில் வந்து பெண்கள் இருக்கிற வரையில் பெரியாரை ஒன்றுமே செய்ய முடியாது. இந்த உண்மை எந்த தற்கொலைக்கும் புரியாது.
பெண்கள் இல்லாமல் இருக்க முடியுமா என்ன? தமிழ்நாட்டில் பெண்கள் மத்தியில் பெண்களின் உண்மையான ரகசிய காதலன் தந்தை பெரியார் அப்படின்னு நான் சொல்லுவேன். தந்தை பெரியாருடைய அந்த மிக முக்கியமான செயல்பாடு பெண்களை சுயமரியாதை இயக்கத்துக்குள்ளே கொண்டு வந்தது. அதன் பிறகு இன்னொரு தடை எதை கொண்டு வந்தாலும் அந்த தடைகளை எல்லாம் உடைத்து இந்த சுயமரியாதை என்கிற தன்மானம் என்கிற இந்த ஒன்றை முன்னிறுத்துவதில் அவர்கள் மிகப்பெரிய வெற்றி பெற்றார்கள். திராவிட இயக்கத்தினுடைய 2 அடிப்படையான கண்கள், அடிப்படையில் 2 திராவிட இயக்கத்தின் 2 கண்கள் அப்படின்னு சொன்னால் பாவேந்தர் பாரதிதாசனுடைய பாடலை தான் சொல்லணும். சாதி ஒழித்தல் ஒன்று, தமிழ் வளர்த்தல் மற்றொன்று, பாதியை நாடு மறந்தால் மீதி பாதி துலங்குவதில்லை அப்படின்னு பாடினார். சாதி ஒழிப்புங்கிறது ஒரு கண், தமிழ் வளர்ச்சிங்கிறது இன்னொரு கண். இன்னும் 2த்துக்கு என்ன சம்மந்தம்? வெளியிலேருந்து பார்க்கும்போது தெரியாமல் இருக்கும். இதுக்கும் சுயமரியாதைக்கு என்ன சம்மந்தம்? சுயமரியாதை இல்லாதவர்கள் விதிக்கும் ஜாதியால் வந்த தடையையும் ஏற்றுக்கிறாங்க. இந்த வர்ணாசிரம கோட்பாட்டின்படி, ஜாதி அமைப்பின்படி நான் ஒரு விவசாய தொழிலாளியாக தான் இருக்கணும்னா அதை கேள்வி கேட்குறதில்ல. நான் இந்த குலத்தொழிலை தான் செய்கிறேன், அந்த குலத்தொழிலே தான் நான் செய்யணும். நான் என்ஜினியர் ஆக முடியாது, டாக்டர் ஆக முடியாது, தொழில் முனைவர் ஆக முடியாது, கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஆக முடியாதுங்கிற மனநிலையை உடைக்கிறது. இன்னைக்கு வரையில் வட இந்தியாவில் மக்கள் மத்தியில் அந்த மனநிலையை உடைக்க முடியல. இன்னைக்கு வரையில் உடைக்க முடியல. சனாதன தர்மத்தின் வர்ணாசிரமத்தினுடைய அந்த விதிமுறைகள் இன்னைக்கு வரையில் பெரும்பாலுமான வட இந்தியர்கள் நம்புகிறார்கள். நமக்கு விதிக்கப்பட்டது இதுதான்னு. இங்கே அதை உடைக்கிறாங்க. சாதி உடைக்கிறதுனா என்ன? ஜாதியை உடைக்கிறதுங்கிறது பூம்பான்னு போட்டு உடைக்கிற விஷயமா? சாதியை உடைக்கிறதுனா சாதியின் பெயரால் சுமத்தப்படக்கூடிய எல்லைகளை முதலில் உடைக்கிறதுன்னு அர்த்தம். நான் விவசாயத்தை முழு பல பேர் இன்னுயிர் ஈந்து போராடி பெற்ற அந்த உரிமை இருக்குல்ல, அந்த உரிமையை நாம் போதுமான அளவுக்கு நினைவு கூர்ந்தோமா? சரியா வரலீங்களா? அனைவருக்கும் மாலை வணக்கம். எங்கள் அழைப்பை ஏற்று இன்றைய தினம் சுயமரியாதையின் 100 ஆண்டுகள் என்ற இந்த கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கிற களம் உறுப்பினர்கள், பெரியோர்கள், ஆன்றோர்கள் மற்றும் பல்வேறு அமைப்புகளிலிருந்து வருகை தந்துள்ள வயல், வானம் மற்றும் பல்வேறு நிகழ்வுகளிலிருந்தும் பல்வேறு அமைப்புகளிலிருந்தும் இங்கு வருகை தந்துள்ள அனைவரையும் முதற்கண் வருக வருக என்று வரவேற்கிறோம். இன்றைய கதாநாயகனாக நமது சிறப்பு விருந்தினர் திரு ஆழி செந்தில்நாதன் அவர்கள் சுயமரியாதையின் 100 ஆண்டுகள் என்பதை பற்றி மிக தெளிவாக நமக்கு எடுத்துரைத்து, சற்று ஒரு வாரத்திற்கு முன்பு அவருடைய முகநூல் பக்கத்தில் படித்த அவருடைய அந்த முகநூல் உரையை இங்கு வாசிக்க இயலாது. இருப்பினும் ஒரு இன்றைய காலகட்டத்திற்கு நம்ம சுயமரியாதையின் தேவை என்ன என்பதை என்னை போன்ற ஆட்களுக்குமே புரிய வைக்கும் அளவுக்கு ஒரு நல்ல கருத்தினை தெரிவித்திருக்கிறார். அவர்களையும் எங்கள் களம் இலக்கியம் அமைப்பின் சார்பாக வருக வருக என்று வரவேற்று வாய்ப்புக்கு நன்றி கூறி இடம் அமர்கிறேன். நன்றி, வணக்கம். களம் அமைப்பினுடைய இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு விரிவான அறிமுக உரையை ஆற்றி களம் அமைப்பாக இருக்கட்டும், பள்ளி சார்ந்த அமைப்புகளாக இருக்கட்டும், தொடர்ச்சியாக திருச்சிக்கு என்னை அழைத்து கொண்டு வருகிற மதிப்புக்குரிய ஐயா துளசிதாசன் அவர்களுக்கும், வரவேற்புரை ஆற்றியிருக்கும் திரு பிரபுகுமார் அவர்களுக்கும், முன்னிலை உரை ஆற்றியிருக்கிறோம் திரு பழனியப்பன் அவர்களுக்கும், தலைமை உரை ஆற்றும் திரு சேதுராமன் ஐயா அவர்களுக்கும், நன்றியுரை ஆற்ற இருக்கக்கூடிய நெல்சன் ஆரோக்கியம் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.
சுயமரியாதையின் 100 ஆண்டுகள், சுயமரியாதை இயக்கத்தின் 100 ஆண்டுகள், இந்த தலைப்பிலே பேசுவது என்பது எவ்வளவு மகிழ்ச்சிகரமானதோ அதே அளவுக்கு மிக மிக முக்கியமானதும் ஆகும். நடந்து வரலாற்றிலே இடம்பெற்ற ஒரு நினைவை திருப்பி நாம் நினச்சி பார்க்குறோங்கிற ஒரு விஷயம் இல்லை. அந்த இயக்கத்தினுடைய விளைவுகள், அதனுடைய பாசிட்டிவான விஷயங்களை நம்ம பார்த்துருக்குறோம். ஐயா துளசிதாசன் அவர்கள் பேசும்போது குறிப்பிட்டதைப் போலவே கடந்த 10 ஆண்டுகளில் இந்திய அளவில் ஏற்பட்ட, தமிழக அளவில் ஏற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மாற்றங்கள் இன்னும் ஒரு 10 ஆண்டுகளில் இந்த இயக்கத்தினுடைய தாக்கம் என்னவாக ஆகுமோங்கிற கவலையை பகிர்ந்து கொள்ளக்கூடிய நிலையிலும் நாம் இருக்கிறோம். வரலாற்றில் ஒரு விஷயம் நடந்து முடிந்து விட்டால் எல்லாம் சரிதான், இனிமேல் பழைய நிலைமை நமக்கு வராது என்று சொல்லிவிட முடியாது. சில சமயங்களில் ஏற்கனவே இருந்த நிலைமையை விட மோசமான நிலைக்கு கூட நாம் போக வாய்ப்பு இருக்கு. சுயமரியாதை இயக்கம், அதற்கு முன்பு நீதி கட்சி, அதன் பிறகு திராவிட கழகம், திமுக என்று ஒரு 100 ஆண்டு கால வரலாற்றில் நம் ஒவ்வொருவருக்கும் பல விமர்சனங்கள்லாம் இருக்கலாம். ஒரு தலைவரை பற்றி, ஒரு கட்சியை பற்றி, அதன் கொள்கைகள், செயல்பாடுகள் பற்றி. ஆனால் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டை தலை நிமிர்த்தி இருக்கக்கூடிய அந்த இயக்கம், அந்த இயக்கத்தினுடைய எதிர்காலம் என்பது நம்முடைய எதிர்காலம்தான். அதை பற்றி திரும்பி பார்க்க வேண்டிய அவசியம் ஏன் வந்தது? 100 ஆண்டு காலம் என்பதை, உண்மையிலே சுயமரியாதை இயக்கத்தின் 100 ஆண்டுங்கிறது கடந்த ஆண்டு தான், 25. ஆயிரத்தி 1925 தந்தை பெரியார், எஸ் ராமநாதன் போன்றவர்கள் உருவாக்கிய ஒரு இயக்கத்தினுடைய 100வது ஆண்டுங்கிறது கடந்த ஆண்டு தான். நியாயமாக பார்த்தா கடந்த ஆண்டு தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய அளவுக்கு அதை கொண்டாடி இருக்கணும், மிகப்பெரிய அளவுக்கு. 1925 2025 வரையில் என்ன நடந்தது, அதற்கு முன்னாடி என்ன நடந்தது, இனி என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது, இதை பற்றி நம்ம பேசலாம். வரலாற்றை நினைவுகூர மறக்கக்கூடாது. நான் அண்மையிலே வெளிவந்த பராசக்தி படத்திலிருந்து தொடங்க விரும்புகிறேன். அந்த படத்தை பார்த்துட்டு பல இளைஞர்கள், இப்போ சென்னையில் அண்மையில் புத்தக கண்காட்சி நடந்தது. நாங்கள் அந்த புத்தக கண்காட்சியில் திராவிட இயக்கம் தொடர்பாக ஒரு 100 புத்தகங்களை வெளியிட்டிருந்தோம், ஒரு தொகுப்பாக. அந்த நேரத்தில் அந்த படம் வந்திருந்தது. அந்த படத்தை பார்த்து நிறைய இளைஞர்கள் நேராக கடைக்கு அங்கே எங்களுடைய நிர்வாகி புத்தகத்தை வித்துட்டு இருந்தார். ப்ரோ, ஒரு தீ பரவட்டம் கொடுங்க அப்படின்னு வாங்குறாரு. எல்லாம் 14, 17, 18, 19 வயசு பசங்க வாங்கிட்டு பக்கத்தில் அண்ணா அவர்களுடைய கட் அவுட் இருந்து நின்று ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டு அவர் போனார். அதை பார்த்து உண்மையிலே நெகிழ்ந்து போனேன். அது கூட நடக்காமல் போயிருக்கும். ஒரு சினிமா 1965 இங்கே என்ன நடந்ததுங்கிற கதையை, அந்த வரலாற்றை ஒரு கதை வடிவமாக சொன்ன பிறகு இதெல்லாம் நடந்ததா இங்கே அப்படிங்கிற ஆச்சரியம் தமிழ்நாட்டுக்கு எழுந்தது. காலங்காலமாக சொல்லிகிட்டு இருக்கிறோமே. இந்த திருச்சியில் தானே கீழப்பழ ஒரு சின்னச்சாமி உயிர் தமிழுக்கு உடல் மண்ணுக்கு என்று சொல்லி தீக்குளித்து இறந்தார். அந்த படத்தில் வரக்கூடிய ஒரு காட்சி, முதல்வரின் காலை பிடித்து கொண்டு ஐயா இந்திய திணிச்சிடாதீங்க காப்பாற்றுங்கன்னு சொன்ன அந்த 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 அது கீழப்பழ ஒரு சின்னச்சாமியினுடைய வடிவம் தானே. பல பேர் இன்னுயிர் ஈந்து போராடி பெற்ற அந்த உரிமை இருக்குல்ல, அந்த உரிமையை நாம் போதுமான அளவுக்கு நினைவு கூர்ந்தோமா? சரியா வரலீங்களா?
அப்போது 100 வருஷத்துக்கு கழித்து வந்து சுயமரியாதை இயக்கத்தை பற்றி நம்ம பேசுகிறதுக்கான அந்த ஒரு சூழல் வந்து நிறைய இருந்தும் கூட அதை நாம் தவற விட்டு விட்டோம் என்று எனக்கு தோணுச்சு. பல சமயங்களில் வந்து திரைப்படங்களின் மூலமாக வரும்போது வரக்கூடிய ஒரு வெளிப்பாடு இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லையோ புத்தகங்கள்லையோ வந்துடாது. ஆனாலும் களம் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியின் மூலமாக அதை பற்றி பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்ததற்கு நான் உண்மையிலே நான் நன்றி கடமை பட்டிருக்கிறேன். 1915-16 நான் ஒரு சின்ன வரலாறு சொல்லிவிட்டு அதன் பிறகு அதுக்குள்ளே இருக்கிற விஷயங்களை பற்றி பேசுகிறேன். சென்னையில் பார்ப்பனர் அல்லாதோர் இயக்கம் என்று சொல்லக்கூடிய அந்த நான் பிராமின் மூமெண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த இயக்கத்தினுடைய மூத்த தலைவர்களாக இருந்த நடேசனார், தியாகராயர், TM நாயர் போன்றவர்கள் வந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டாங்க. 1916 ஒரு அறிக்கையை வெளியிட்டாங்க. அந்த அறிக்கைங்கிறது நாங்கள் எங்களுடைய இந்த 100 புத்தக தொகுப்பில் முதல் தொகுப்பு அதுதான். அந்த அறிக்கைக்கு பேர் இல்லை, பிற்காலத்தில் வரலாற்று ஆசிரியர்கள் அதை வந்து நான் பிராமின் மேனிஃபெஸ்டோ அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாங்க. ஒரு கொள்கை அறிக்கை. இந்த அறிக்கையில் ஒரு விஷயத்தை வந்து அவங்க சொல்கிறாங்க, பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் வந்து இந்தியர்கள் நிறைய போராட்டங்கள்லாம் நடத்தி அரசாங்கத்தில் அவர்களுக்கு பொறுப்புகள் தரணும் அப்படிங்கிற ஒரு சூழல் வந்து அதையெல்லாம் செயல்படுத்த ஆரம்பிச்சிருக்கீங்க. ஆனால் அரசாங்கத்தினுடைய எல்லா பொறுப்புகள்லையும் நீதிபதிகளாக இருக்கட்டும், வக்கீலாக இருக்கட்டும், டாக்டராக இருக்கட்டும், பேராசிரியராக இருக்கட்டும், என்ஜினியராக இருக்கட்டும், எல்லா பொறுப்புகள்லையும் ஒரு குறிப்பிட்ட வகுப்பினர் மட்டுமே கிட்டத்தட்ட 199 இடங்களை எடுத்துக்கிறாங்க. மற்றவங்களுக்கு அந்த இடம் போய் சேர்றதில்லை. அப்போ வந்து அந்த சுயராஜ்யம் என்று சொல்லும்போது அதுக்கு என்ன பொருள் என்று கேட்குறாங்க. அப்படி மற்றவர்களெல்லாம் முட்டார்களா? கிடையாது. அவர்களெல்லாம் அறிவற்றவர்களா? அவர்களுக்கு அந்த திறமை இல்லையா? இல்லை, அறிவு இருக்கிறது, திறமை இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட வர்க்கத்தினரான பார்ப்பனர்கள் அனைத்து இடங்களையும் எடுத்துக்கொண்டு அடைத்து கொண்டு அதை வேற யாருக்கும் திறந்து விடாமல் இருக்கிறதுனால நீங்கள் செஞ்சிருக்கக்கூடிய அந்த ரிஃபார்ம் எங்களுக்கு எந்த பலனும் இல்லை என்று அந்த அரசுகிட்ட அவங்க பேசுகிறாங்க. எல்லா தரப்பு மக்கள் மத்தியிலும் இருக்கக்கூடிய படித்தவங்களுக்கு தான் வேலையை கேட்குறோம். எங்களை வந்து எந்த சலுகையும் கேட்கல. அவங்க படித்தவங்கன்னா நாங்களும் படிச்சிருக்கிறோம், அவங்க புத்திசாலின்னா நாங்களும் புத்திசாலி தான். ஆனால் ஒரு தரப்புக்கு மட்டுமே அறிவு இருக்கிறது, புத்தி இருக்கிறது, அவங்க மட்டும்தான் வளர முடியும் என்பது இயல்பானதல்ல. அது வந்து ஒரு ஆதிக்க மனோபாவத்தால் அந்த இடத்த வேற யாருக்கும் கொடுக்காம அவங்க தடுத்து நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. அதை உடைத்து அனைவருக்கும் நீங்கள் அதை கொடுக்கணும் என்பது தான் அந்த பார்ப்பனர் அல்லாத ஒரு அறிக்கை என்று இன்று அழைக்கப்படக்கூடிய அன்றைய அந்த விண்ணப்பத்தினுடைய கோரிக்கை. அதனுடைய தலைமை பொறுப்பில் இருந்தவர்களெல்லாம் மிகப்பெரிய TM நாயர் போன்றவர்களெல்லாம் மிகப்பெரிய நபர்கள். அன்றைய சென்னை மாகாணத்தினுடைய நிலச்சுவாந்தார்களாக இருக்கலாம், அவங்க பெரிய ஒரு ஜமீன்தார்களாக இருக்கலாம், டாக்டர்களாக இருக்கலாம், பேராசிரியர்களாக இருக்கலாம். பார்ப்பனர் அல்லாத ஒரு சமூகத்தை சேர்ந்த ஒரு முக்கியமான புள்ளிகள்லாம் ஒன்று சேர்ந்து அரசாங்கத்துக்கிட்ட கேட்குறாங்க, நாங்கள் வந்து நாங்களும் அரசு உத்தியோகத்தில் வரணும், நாங்களும் டாக்டர் ஆகணும், நாங்களும் காலேஜில் பாடம் எடுக்கணும், நாங்களும் டீச்சர் ஆகணும், எங்கள் பிள்ளைகளும் ஸ்கூலில் படிக்கணும் அப்படின்னு அந்த மூமெண்ட்டை வந்து மிக கடுமையாக வந்து ஆதிக்க சமூகத்தை சேர்ந்தவர்கள் தாக்குகிறார்கள். எந்த பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் ஒரு பகுதியாக இருக்கிறார்களோ அந்த வகுப்பினர் இவர்களை பார்த்து இவங்கெல்லாம் பிரிட்டிஷ் அடிமைகள் பேசுகிறாங்க. சொல்லக்கூடியவர்கள்லாம் யார்? அதே பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டில் முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள். ராகவன் கவர்மெண்ட்டில் இருந்தால் சீனிவாசன் காங்கிரஸில் இருப்பார், சீனிவாசன் கவர்மெண்ட்டில் இருந்தால் ராகவன் காங்கிரஸில் இருப்பார். 2 பேரும் அண்ணன் தம்பி தான். அதாவது வந்து அரசாங்கத்திலும் அவங்க தான் இருக்கிறாங்க, காங்கிரஸ் கட்சியிலும் அவங்க தான் இருக்கிறாங்க, தேசிய இயக்கத்திலும் அவங்க தான் இருக்கிறாங்க, பிரிட்டிஷ் ராஜ்யத்திலையும் அவங்க தான் இருக்கிறாங்க. அவர்கள் வந்து இந்த இயக்கத்தை வந்து கடுமையாக விமர்சிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இயக்கம் மக்கள் மத்தியிலே பரவ ஆரம்பிக்கிறது. ஆமாம், நாம் படிச்சிருந்தும் கூட நமக்கு வாய்ப்பு இல்லை,
இன்னும் சொல்லப்போனால் படிக்கவுமே கிடைக்க மாட்டேன் இந்த வாய்ப்பு என்று அந்த எண்ணம் வந்து தமிழ் சமூகத்தினுடைய எல்லா முக்கியமான தலைவர்களும் அன்னைக்கு இருந்தவங்க இந்த நீதி கட்சி என்று அழைக்கப்பட்ட அந்த தென்னிந்திய நல உரிமை சங்கத்தோடு இணைந்து கல்விக்காகவும், குறிப்பாக கல்வி வந்தால் தான் நம்ம அரசு பணியில் போக முடியும் அல்லது ஒரு அதிகாரத்துக்கு வர முடியும், அதற்காக ஒரு பெரிய இயக்கத்தை வந்து நடத்துகிறார்கள். அந்த காலகட்டத்தில் 1919 இந்தியாவில் முதல் முறையாக மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்தம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, வரலாற்று புத்தகத்தில் படிச்சிருப்பீங்க. அந்த மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்தம் வந்து இரட்டை ஆட்சி அப்படிங்கிற ஒரு முறை வந்து அரசாங்கத்தில், அதாவது இந்தியர்கள் ஒரு கவர்மெண்ட்டை உருவாக்கலாம், அதுக்கு கொஞ்சம் அதிகாரம் இருக்கும், மேலதிகாரங்கள்லாம் பிரிட்டிஷ்கிட்ட இருக்கும் என்று ஒரு டையாட்சி, அப்படிப்பட்ட ஒரு தேர்தல் வந்து முதல் முறையாக நடந்து அந்த தேர்தலிலே வந்து இந்த நீதி கட்சி பங்கெடுத்து ஒரு அரசாங்கத்தை அமைக்கிறாங்க. அந்த அரசாங்கத்தை அமைத்த பிறகு பள்ளிகளை உருவாக்குவது, கல்லூரிகளை உருவாக்குவது, பல்கலைக்கழகங்களை உருவாக்குவது, அரசு நிர்வாகத்தில் இந்தியர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் செய்து கொடுப்பது, இந்த நான் பிராமின் சமூகத்தை சேர்ந்த மக்களுக்கு வந்து அதிகாரத்தில் இடம் கொடுப்பதற்காக, பிறகு வந்து இடஒதுக்கீடுன்னு அறியப்பட்டது முன்னாடி கம்யூனல் ரிசர்வேஷன் சொல்லுவாங்க, வகுப்புரிமையை பெற்றுத் தருவது, முதல் முறையாக பெண்களுக்கு வாக்குரிமை வாங்கி கொடுத்தது, தமிழை வந்து கல்வித்துறைகளிலே கொண்டு சென்றதுன்னு வரிசையாக பல சீர்திருத்தங்களை செய்கிறாங்க. 1920 வந்து ஆட்சிக்கு வந்து அடுத்தடுத்து அவங்களால முடிந்து, இத்தனைக்கு எந்த முழு அதிகாரமும் கிடையாது. இன்னைக்கு மாநில அரசாங்கத்துக்கு இருக்கிற அதிகாரம்லாம் அவங்களுக்கு கிடையாது, மிக குறைவான அதிகாரம். அந்த மிக குறைவான அதிகாரத்தை வைத்துக்கொண்டு தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அந்த பார்ப்பனர்களாத சமூகம் என்று அழைக்கப்பட்ட சமூகத்தினுடைய நலன்களுக்காக அவர்களால் முடிந்ததை செய்கிறாங்க. ஆனால் தொடர்ந்து அவங்களால செய்ய முடியல. ஓரளவுக்கு சின்ன மாற்றங்கள் தான் செய்ய முடியும், பெரிய அளவுக்கு செய்ய முடியல. இந்த காலகட்டத்தில் காங்கிரஸ் கட்சியில் தமிழ்நாட்டினுடைய முக்கிய தலைவர்களில் உருவாக இருக்கிறார் தந்தை பெரியார். பெரியார் வந்து காங்கிரஸ் கட்சிக்குள்ளே போராடுறார். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தேசியவாதிகள் பெரும்பாலும் வந்து பார்ப்பன சமூகத்தை சேர்ந்தவர்கள். அவங்கக்கிட்ட கேட்குறார், இந்த சுயராஜ்யம்னு சொல்கிறீங்களே, அந்த சுயராஜ்யம் யாருக்கானது? இந்த சுதந்திரம் யாருக்கானது? இந்த விடுதலை யாருக்கானது? அனைத்து மக்களுக்குமா, உங்களுக்கு மட்டுமே வா? தமிழ்நாட்டில் வந்து இதை போல் அரசாங்கத்தினுடைய அதிகாரத்தில் அனைவருக்கும் பங்கு வேணும் அப்படின்னு ஒரு முயற்சி எடுக்கும்போது காங்கிரஸ்குள்ளவும் அது இருக்கணும். காங்கிரஸ் கட்சியிலுமே எல்லா சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கும் கட்சிக்குள்ளே முதல்ல வந்து ஜனநாயகம் வராமல் அப்புறம் எப்படி கட்சியின் ஆட்சியில் வர முடியும்? காங்கிரஸ் முழுக்க ஒரு ஜாதியினுடைய கட்சியாக இருந்தால் காங்கிரஸ் நாளைக்கு சுதந்திரம் பெற்று ஆட்சி அமைச்சா அதுவும் ஒரு ஜாதியோட ஆட்சியாக தானே இருக்கும் என்ற கேள்வியை வந்து அவர் எழுப்புகிறார். அந்த கேள்வியை அவர் எழுப்பிய போது அவருக்கு தெரிவிக்க அவர்கள் உறுதுணையாக இருக்கிறார். அந்த கேள்வியை அவர் எழுப்பிய போது தன்னுடைய சிறைக்கு சென்று மீண்டு வந்து தன் வாழ்நாளின் கடைசி பருவத்தில் இருந்த வ.உ. சிதம்பரனார் அவர்கள் முழுமையாக தந்தை பெரியாருடைய அந்த கேள்வியை ஆதரிக்கிறார். அந்த போராட்டத்தில் தந்தை பெரியாரால் வெற்றி பெற முடியல. காங்கிரஸுக்குள்ள அந்த காங்கிரஸ் கட்சியுடைய தலைமை பொறுப்பில் இருந்தவர், தன்னுடைய சொத்தையெல்லாம் காந்திக்காக காங்கிரஸுக்காக செலவு செய்தவர். ஆனாலும் அந்த கட்சி வந்து தெளிவாக சொல்கிறது, இந்த சுயராஜ்யம் எங்களுக்கு தான், உங்களுக்கு இல்லை, தெளிவாக சொல்கிறது. பிறகு அதை உடைத்து விட்டு வெளியே வருகிறார். ஒரு பக்கம் நீதி கட்சி ஒரு முயற்சியை எடுத்து போராடி பார்ப்பனர் சமூக நலன்கின்ற அடிப்படையில் சில அடித்தளங்களை உருவாக்கியது. இன்னொரு பக்கம் வந்து காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய பார்ப்பனர்களோர் அந்த கட்சியினுடைய அந்த பார்ப்பன ஆதிக்கத்தை தாங்க முடியாமல் வெளியே வராங்க. அந்த சமயத்தில் தான் தந்தை பெரியார் எஸ். ராமநாதன் அவர்களோடு இணைந்து உருவாக்கிய ஒரு இயக்கம் சுயமரியாதை இயக்கம். அது என்ன சுயமரியாதை? எந்த இடத்துல நீதி கட்சியால் வெற்றி பெற முடியவில்லையோ அது என்னங்கிறத அவங்க பார்க்குறாங்க. அரசாங்கத்தில் நம்ம ஆளுங்க ஒரு 4 பேர் ஜட்ஜாகவும் வக்கீலாகவும் ப்ரொஃபஸராகவும் வந்துட்டாவும் சமூகம் வந்து மாறிடுமா? அது வேணும், ஆனால் அது மட்டும் போதுமா? எப்பவுமே கொஞ்சம் பேர் மற்றவங்களும் தானே இருந்திருக்கிறாங்க, அதனால் சமூகத்தில் என்ன மாற்றம் வந்தது?
தமிழ்நாட்டில் ஒரு மரபு இருந்தது. அதையெல்லாம் தந்தை பெரியாரும் அவரோடு இருந்த மற்ற தலைவர்களும் அறிஞர்களும் யோசித்து பார்க்குறாங்க. இன்னொரு பக்கம் தனித்தமிழ் இயக்கம், தமிழறிஞர் மறைமலை அடிகள் அவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு தனித்தமிழ் இயக்கம். அது தமிழ் மொழியிலே இருக்கக்கூடிய வடமொழி ஆதிக்கத்தை எல்லாம் எதிர்த்து புறந்தள்ளி தமிழர்களாகிய நாம் ஒரு அசலான ஒரு மரபை சேர்ந்தவர்கள், நமக்கென்று ஒரு பெரிய வரலாறு இருக்கிறது என்பதை பற்றி அவர் பேசுகிறார். அதற்கு முன்னதாக அயோத்திதாசர் அவர்கள் இங்கே ஒரு தமிழன் திராவிடன் போன்ற சொற்களை அரசியல் ரீதியாக முதல் முறையாக அறிமுகப்படுத்தியவரே அவர்தான் தமிழன் திராவிடன் போன்ற சொற்களுடைய அரசியல் அறிமுகத்தை செய்கிறார். அதற்கும் முன்னாடி இந்த நவீன தமிழ் சிந்தனையின் தொடக்கமாக இருப்பவர் ராமலிங்க அடிகளார். அவர்தான் முதலாக வைதீக நெறி என்று சொல்லக்கூடிய அந்த ஆரிய பார்ப்பனிய நெறிக்கு எதிராக ஒரு மாற்று ஆன்மீகத்தை, மாற்று அரசியலை, மாற்று சிந்தனையை நவீன காலத்தில் தமிழ்நாட்டிலே முன்வைத்தவர். அது ராமலிங்க அடிகளாராக இருக்கட்டும், வைகுந்தராக இருக்கட்டும், அதன் பிறகு அத்திப்பாக்கம் வெங்கடாசல நாயக்கர் என்ற ஒரு அறிஞர், அவர் மிகப்பெரிய அளவிலே தமிழில் இந்த பகுத்தறிவு கருத்துக்களை பேசுகிறார். இப்படி துண்டா பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கால்டுவெல் அவர் தென்னிந்திய மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்கிற அந்த நூலை எழுதிய போது முதன்முறையாக தமிழ் என்பது சமஸ்கிருதத்திலிருந்து வந்த மொழி கிடையாது, தமிழ் என்பது தனித்தன்மை கொண்ட அதுவே ஒரு மூல மொழி, தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் போன்ற மொழிகள் திராவிட மொழி குடும்பம் என்கிற புதிய மொழி குடும்பத்தை அவர் அதை பற்றி பேசி இது வட இந்தியாவில் உள்ள ஆரிய மொழி குடும்பத்தை விட வேறுபட்டதுங்கிற கருத்தை சொல்லும்போது தமிழ்நாட்டில் இருந்த தமிழறிஞர்கள் சொல்லிக்கிட்டவங்களே பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மொழிகளுமே சமஸ்கிருதத்திலிருந்து வந்தது தான், சமஸ்கிருதம் தான் இந்திய மொழிகள் இல்லை, உலக மொழிகளுக்கே தாய்மொழி சமஸ்கிருதம் தான், ஏன்னா அதுதான் தேவ பாஷை அப்படின்னு அவங்க சொல்லி கொண்டிருந்ததை நம்பி கொண்டிருந்த ஒரு காலகட்டத்தில் தமிழ் என்பதற்கு தனித்தன்மை இருக்கிறது, அது ஆரியத்தால் வடமொழியால் பாதிக்கப்பட்ட மொழி கிடையாது, அதற்கு மிகப்பெரிய வரலாறு இருக்கிறது என்பதை கால்டுவெல் பேசினார். அப்படி பேசின கால்டுவெல் காலத்தில் கூட சங்க இலக்கியமே அறிமுகமாகலை. புறநானூறு அகநானூறும் அவருக்கு தெரியாது. அது தெரியாமல் தான் அந்த காலகட்டத்தில் அதை அச்சிட்டு வரல. ஆனால் அவர் சொன்னார், இந்த இந்தியா என்பது திராவிட மொழி குடும்பம், இந்தோ ஆரிய மொழி குடும்பம், முண்டா மொழி குடும்பம் என்று பல்வேறு மொழி குடும்பங்களுடைய கூட்டமைப்பு தான் தமிழ் மொழிக்கு ஒரு தனித்தன்மை இருக்கிறது என்பதை அவர் முன்மொழிந்தார். அதன் பிறகு நீண்ட காலம் கழித்து சங்க இலக்கியம், ஓலைச்சுவடியில் இருந்த சங்க இலக்கியமும் திருக்குறளும் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் அச்சேறிய பிறகுதான் தமிழ்நாட்டில் நமக்கு இவ்வளோ பெரிய வரலாறு இருந்திருக்கா, ரோமானியர்களைப் போல, கிரேக்கர்களைப் போல, சீனர்களைப் போல நமக்கும் 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தனித்துவமான வரலாறு இருக்கிறதா, அந்த வரலாறுலாம் தெரியாமல் இவ்வளோ காலம் இருந்திருக்கிறோமே என்கிற எண்ணம் வருகிறது. இப்படி தனித்தனிய சின்ன சின்ன நதிகள், கால்டுவெல் என்கிற ஒரு நதி, ராமலிங்க அடிகளார், அயோத்திதாசர், சங்க இலக்கியம், தனித்தமிழ் இயக்கம், இப்படி எல்லா நதிகளும் ஒரு இடத்துல சங்கமிக்குது. அந்த சங்க வச்சு மகாநதியாக மாறிய அந்த நதி தான் சுயமரியாதை. அதுதான் வரலாற்றில் ரொம்ப முக்கியமானது. ஆனால் அதற்கு அந்த நதிக்கு இன்னும் சில சுனைகள் உண்டு. மேற்கத்திய நாடுகளிலிருந்து அறிவியல் கருத்துக்களை சுயமரியாதைக்கும் ஏற்றுக்கொண்டது, பகுத்தறிவு சிந்தனை மறைவை அது ஏற்றுக்கொண்டது. மார்க்சினுடைய கம்யூனிஸ்ட் அறிக்கையை முதலிலே அது மொழிபெயர்த்தது, சோஷலிசத்தை பேசியது, ஜனநாயகத்தை பேசியது, குடியாட்சி முறையை பற்றி பேசியது, அறிவியல் தொழில்நுட்பத்தை பற்றி பேசியது. சுயமரியாதை இயக்கங்கிறது ஒரு சாதாரண இயக்கம் இல்லைங்க. அது போட்டு வச்ச விதைதான் இன்னைக்கு இந்தியாவிலே தமிழ்நாடு தனித்து நிற்பதற்கான அரசியல் பொருளாதார ரீதியாக இவ்வளவு கொடுமைக்கும் அடிமைத்தனத்துக்கு மேலே தனித்து நிற்பதற்கான அடித்தளம் அப்போ போடப்பட்டது தான். சொல்கிறாங்க
ஒன்றிய அரசாங்கத்தின் புள்ளிவிவரம் தான் சொல்லுது. 2024-25 இந்தியாவில் தமிழ்நாடு தான் மிக அதிகமாக இந்த growth rate 12.4% சம்திங் 10 டபுள் டிஜிட் growth rate தமிழ்நாடு தான் முன்னிலை. சொல்கிறது யார்? தமிழ்நாடு அரசு இல்லை, ஒன்றிய அரசு தான். இந்தியாவிலே தனிநபர் வருமானத்தில் தேசிய சராசரியை விட மிக அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலங்களில் ஒன்று தமிழ்நாடு. சொல்வது நிதி ஆயோக் தான். இன்னைக்கு உலகத்தினுடைய மிகப்பெரிய தொழில்நுட்ப துறை என்பது எலக்ட்ரானிக்ஸ் துறை. அது மொபைல் ஃபோனாக இருக்கட்டும், ரோபாட்ஸாக இருக்கட்டும், ஏஐயாக இருக்கட்டும். கோவிட் பீரியடில் சீனா மேலே ஒரு பெரிய அடி விழுந்தது. சீனாவை நம்பி இருக்க முடியாத சூழல் வந்தபோது பல்வேறு நாடுகள் சீனாவுக்கு வெளியே இன்னொரு நாட்டிலிருந்து இது எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை உற்பத்தி செய்யணும்னு முடிவு செய்தாங்க. அது பேரே சைனா +1 பாலிசின்னு பேர். அதுக்கு சைனாவில் தான் எல்லாத்தையும் வாங்கினாங்க. ஆனால் சைனா மட்டுமே போதாது, பிரச்சனை வருகிறது, சப்ளை செயின் ப்ராப்ளம் வருது. எனவே வேறு சில இடங்களிலும் உற்பத்தி செய்யணும்னு முடிவு செய்த போது அது எங்கே சேர்ந்ததுன்னு நமக்கு கூட தெரியல. ஆனால் இப்போ எல்லாரும் கண்டுபிடிச்சிட்டாங்க, அது தமிழ்நாட்டுக்கு தான் சேர்ந்துருக்கு. இந்தியாவினுடைய எலக்ட்ரானிக்ஸ் உற்பத்தியில் தமிழ்நாடு மிகப்பெரிய 40% ஏற்றுமதி. இன்றைய உலகத்தினுடைய மிக முக்கியமான தொழில் மையமாக தமிழ்நாடு மாறி இருக்கிறது. இந்தியாவில் வேலைக்கு செல்லும் பெண்களின் எண்ணிக்கை இந்தியா முழுக்க வேலைக்கு செய்யும் பெண்களின் எண்ணிக்கையில் 42% தமிழ்நாட்டில் மட்டுமே இருக்கிறார். இந்த புள்ளி விவரங்கள்லாம் எப்படி சாதாரணமாக வந்துச்சா? இத்தனைக்கும் தமிழ்நாட்டில் எந்த அம்பானியும் இல்லை, எந்த அதானியும் இல்லை. தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு பனியா கிளாஸ் கிடையாது. வரக்கூடிய எல்லா முதலீடுகளையும் கடத்தி கொண்டு குஜராத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய பிரைம் மினிஸ்டர் நம்மகிட்ட இல்லையே. 2 செமிகண்டக்டர் தொழிற்சாலை தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கணும். அது டெல்லியிலே வளைச்சி போட்டு நேராக போயிட்டு குஜராத்தில் இறக்குனாங்க. பாம்பே நம்மகிட்ட இல்லையே. இந்தியாவினுடைய ஃபினான்ஸ் கேபிட்டல் நம்மகிட்ட இல்லை. நாம் பீகாரை போல கனிம வளங்கள் உடையவர்கள் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் அன்னைக்கிலேருந்து இன்னைக்கு வரையில் டெல்லி நமக்கு அந்நியமாக இருக்கிறது. அங்கே நமக்கு அதிகாரமே இல்லை. இப்போ சுத்தமாக அதிகாரம் இல்லை. இந்தியாவினுடைய அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு எதிராக இருக்கிறது. இந்தியாவினுடைய நிதி மூலதனம் தமிழ்நாட்டில் இல்லை. இந்தியாவினுடைய யங் ஒர்க் ஃபோர்ஸ் வட இந்தியாவில் இருக்குது, தமிழ்நாட்டில் இல்லை. இந்தியாவுடைய யங் ஒர்க் ஃபோர்ஸ் அப்படிங்கிறதால தான் அவங்க இங்கே வேலை செய்கிறாங்க. அதுவும் தமிழ்நாட்டில் இல்லை. கனிம வளங்கள் நமக்கு கிட்டத்தட்ட இல்லை 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 இல்லை. ஆனால் ஒன்று இருக்கு, மனித வளம், ஹியூமன் கேபிட்டல். மனித மூலதனம் தான் இன்னைக்கு இந்திய அளவில் தமிழ்நாட்டை தூக்கி நிறுத்தி இருக்கிறது. அந்த மனித மூலதனம் சும்மா வந்துருச்சா? யோசித்து பாருங்க. நம்முடைய ஒரே கேபிட்டல், தமிழ்நாட்டின் ஒரே கேபிட்டல் ஹியூமன் கேபிட்டல் தான். எப்படி நம்ம அதை உருவாக்கினோம்? நண்பர்களே, ஒரு சின்ன சிந்தனையை உங்ககிட்ட விதைக்க விரும்புகிறேன். இதை நான் போகிற இடங்கள்லாம் நான் சொல்கிறேன். இன்னைக்கு உலக அளவில் பொருளாதார நிபுணர்களுடைய கூற்றின்படி இந்திய பொருளாதாரம் என்பது உலக பொருளாதாரத்தின் முதல் 3-4 இடங்களில் இருக்கிறது. அதிகபட்சம் 5க்குள்ளே இருக்கு. அதனுடைய வளர்ச்சி வீதம் அல்ல, பொருளாதார பலம். அமெரிக்கா, சீனா, ஜெர்மன், அந்த வரிசையில் இன்றைக்கி இந்தியா ஒரு முதல் 3-4 இடத்துல இருக்குது. அப்படி உலகத்தின் பொருளாதாரத்தில் முதல் 3-4 இடங்களில் இருக்கக்கூடிய இந்தியாவில் இன்றைக்கி ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் எக்கானமி தமிழ்நாடு. அப்போ நம்ம உலகத்தில் எங்கே இருக்கிறோம்? கணக்கு போட்டு பாருங்கள். 190 நாடுகள் இருக்கிற இந்த உலகத்தில் நாம் தமிழ்நாடு எக்கானமி மட்டும் நீங்கள் கவனிச்சிங்கன்னா உலகத்தோட டாப் 10ல் இருக்கிறோன்னு அர்த்தம். புள்ளிவரங்கள் படி நான் ஒன்றும் கற்பனையை சொல்லலை. இந்த தமிழ்நாடு எல்லா துறைகளிலும் முன்னேறி இருக்கிறது என்றால் நான் சொன்னதை போல் அந்த ஹியூமன் கேபிட்டல் தான் காரணம். அந்த ஹியூமன் கேபிட்டல், மனித மூலதனம்னா யார்? நாம தான் மனித மூலதனம். அது எந்த பொட்டிலையும் இல்லை, எந்த பேங்க்லேயும் இல்லை. அது எஸ்ஆர்வி ஸ்கூலில் இருக்குது, நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்குது, நீட்டாக பாதிக்கப்பட்ட நம்ம மெடிக்கல் காலேஜஸில் இருக்குது, நம்ம அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருக்குது, தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லா அரசு கல்லூரிகள், தனியார் கல்லூரிகள் எல்லாத்துலேயுமே இருக்குது. அங்கே தான் நம்ம மனித மூலதனம் இருக்குது. அந்த மனித மூலதனங்கிறது நாம தான். எப்படி சாத்தியமாச்சு?
சுயமரியாதை இயக்கம் நீதி கட்சியிலிருந்து உருவான அந்த சிந்தனையினுடைய முக்கியத்துவம் என்னங்கிறது நீங்கள் புரிந்து கொள்ளலாம். டிஎம் நாயரும் தியாகராயரும் நடேசனாரும் வந்து என்ன கேட்டாங்க? எங்களுக்கு பணம் கொடுன்னா கேட்டாங்க, எங்கள் பிள்ளைங்க படிக்கணும்னு கேட்டாங்க. சுயமரியாதை இயக்கத்தினுடைய அடிப்படையான நேரடியான மிகப்பெரிய மாற்றம் எங்கே தொடங்கியது? ரிசர்வேஷனில் தொடங்கியது. பள்ளிக்கூடங்களுக்கும் வேலை வாய்ப்புகளுக்கும் எல்லா பிள்ளைங்களும் வரணும். இந்தியாவின் மகத்தான சமூக சீர்திருத்தவாதியும் இந்த சமூக நீதியின் தலைவருமான அண்ணல் அம்பேத்கர் 1000 சொல்லியிருந்தாலும் கூட அவருடைய நேரடி கான்ட்ரிபியூஷன் அதில் இருக்குது. எஸ்சி/எஸ்டி மக்களுக்கு 20% இடஒதுக்கீடை உறுதிப்படுத்தியதில் இருக்குது. சுயமரியாதை இயக்கம் அந்த வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் அல்லது பின்னாடி இடஒதுக்கீடு அழைக்கப்பட்ட அதை எதுக்கு வந்து முன்னிலைப்படுத்தினாங்க அப்படின்னு சொன்னால், மக்கள் வந்து எல்லாரும் மற்றவங்களாம் முட்டாளாக இருந்தாங்க, ஏதோ ஒரு ஜாதிகாரங்க தான் புத்திசாலியாக இருந்தாங்கன்னு அர்த்தம் இல்லை. அதான் முன்னாடி சொன்னேன். மற்றவர்கள் புத்திசாலியாக இருந்தாலும் அவங்களுக்கு அதிகாரத்தின் கதவுகள் மூடப்பட்டிருந்தது. அப்போ சுயமரியாதை இயக்கம் என்ன செஞ்சதுன்னா, முதல் முறையாக தமிழ்நாட்டு மக்களை பார்த்து, நீயும் ஒரு மனுஷன்தான், நீங்களும் அறிவுள்ளவர்கள் தான், நீங்கள் படிக்கணும், நீங்கள் பெரிய பொறுப்புகளுக்கு வரணும். அப்படி வருவதற்கு எதெல்லாம் தடையாக இருக்கிறது? ஒரு மனிதர் எல்லாரையும் போல, உலகத்தில் மற்ற எல்லா மக்களையும் போல நாம் வந்து வளர்வதற்கு எதெல்லாம் தடையாக இருக்குது? ஜாதி தடையாக இருக்கா? ஜாதியை உடை. மதம் தடையாக இருக்குதா? மதத்தை உடை. விதின்னு நீ நினைக்கிறியா? அந்த விதியை உடை. கடவுள் நமக்கு இதை தான்ப்பா எழுதி வச்சிருக்கான்னு நினைக்கிறியா? அப்போ அந்த கடவுளையே கூட உடை. ஆனால் உனக்கு அறிவு இருக்கு, உனக்கு மானம் இருக்கு, எல்லாருக்கும் வர வேண்டிய அதே அனுபவமும் அதே வாய்ப்பும் உனக்கும் வரணும். அந்த பள்ளிக்கூடம் உனக்கும் கதவை திறக்கணும். வறுமையின் பேரால வேற எதன் பேராலையும் நாம் வந்து அதை விட்டுவிட முடியாது என்று சொல்லி சுயமரியாதை இயக்கத்தின் தலைவர்கள் தமிழ்நாடு முழுக்க பம்பரமாக சுழன்று இந்த மக்கள் மத்தியிலே அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்கள். அதில் குறிப்பாக தந்தை பெரியாரினுடைய இன்னொரு முக்கியமான கான்ட்ரிபியூஷன், அவர் பெண்களுடைய முன்னேற்றத்தை பற்றி மிகப்பெரிய அளவுக்கு கவனம் செலுத்தினார். அதிகாரம் வந்து நான் பிராமின் ஆம்பளைக்கு வந்தால் போதுமா? அப்போது பெண்களுக்கு தானே போகணும். பெண்ணுரிமையை பற்றி அதை வந்து அந்த அரசியல் அதிகாரத்துக்கான போராட்டத்தின் மையத்தில் கொண்டு வந்தவர் தந்தை பெரியார். அதனால தான் அவருக்கு பெரியாருங்கிற அந்த பட்டத்தையே பெண்கள் தான் கொடுத்தாங்க. தமிழ்நாட்டில் வந்து பெண்கள் இருக்கிற வரையில் பெரியாரை ஒன்றுமே செய்ய முடியாது. இந்த உண்மை எந்த தற்கொலைக்கும் புரியாது. பெண்கள் இல்லாமல் இருக்க முடியுமா என்ன? தமிழ்நாட்டில் பெண்கள் மத்தியில் பெண்களின் உண்மையான ரகசிய காதலன் தந்தை பெரியார் அப்படின்னு நான் சொல்லுவேன். தந்தை பெரியாருடைய அந்த மிக முக்கியமான செயல்பாடு பெண்களை சுயமரியாதை இயக்கத்துக்குள்ளே கொண்டு வந்தது. அதன் பிறகு இன்னொரு தடை எதை கொண்டு வந்தாலும் அந்த தடைகளை எல்லாம் உடைத்து இந்த சுயமரியாதை என்கிற தன்மானம் என்கிற இந்த ஒன்றை முன்னிறுத்துவதில் அவர்கள் மிகப்பெரிய வெற்றி பெற்றார்கள். திராவிட இயக்கத்தினுடைய 2 அடிப்படையான கண்கள், அடிப்படையில் திராவிட இயக்கத்தின் 2 கண்கள் அப்படின்னு சொன்னால் பாவேந்தர் பாரதிதாசனுடைய பாடலை தான் சொல்லணும். சாதி ஒழித்தல் ஒன்று, தமிழ் வளர்த்தல் மற்றொன்று, பாதியை நாடு மறந்தால் மீதி பாதி துலங்குவதில்லை அப்படின்னு பாடினார். சாதி ஒழிப்புங்கிறது ஒரு கண், தமிழ் வளர்ச்சிங்கிறது இன்னொரு கண். இன்னும் 2த்துக்கு என்ன சம்பந்தம்? வெளியிலேருந்து பார்க்கும்போது தெரியாமல் இருக்கும். இதுக்கும் சுயமரியாதைக்கு என்ன சம்பந்தம்? சுயமரியாதை இல்லாதவர்கள் வந்து விதிக்கும் ஜாதியால் வந்த தடையையும் ஏற்றுக்கிறாங்க. இந்த வர்ணாசிரம கோட்பாட்டின்படி, ஜாதி அமைப்பின்படி நான் வந்து ஒரு விவசாய தொழிலாளியாக தான் இருக்கணும்னா அதை கேள்வி கேட்கறதில்ல. நான் ஒரு இந்த குலத்தொழிலை தான் செய்கிறேன், அந்த குலத்தொழிலே தான் நான் செய்யணும். நான் வந்து என்ஜினியர் ஆக முடியாது, டாக்டர் ஆக முடியாது, தொழில் முனைவர் ஆக முடியாது, கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஆக முடியாதுங்கிற மனநிலையை வந்து உடைக்கிறது. இன்னைக்கு வரையில் வட இந்தியாவில் மக்கள் மத்தியில் அந்த மனநிலையை உடைக்க முடியல. இன்னைக்கு வரையில் உடைக்க முடியல.
சனாதன தர்மத்தின் வர்ணாசிரமத்தினுடைய அந்த விதிமுறைகள் இன்னைக்கு வரையில் பெரும்பாலுமான வட இந்தியர்கள் நம்புகிறார்கள். நமக்கு விதிக்கப்பட்டது இதுதான்னு. இங்கே அதை உடைக்கிறாங்க. சாதி உடைக்கிறதுனா என்ன? ஜாதியை உடைக்கிறதுங்கிறது பூம்பான்னு போட்டு உடைக்கிற விஷயமா? சாதியை உடைக்கிறதுனா சாதியின் பெயரால் சுமத்தப்படக்கூடிய எல்லைகளை முதலில் உடைக்கிறதுன்னு அர்த்தம். நான் விவசாயத்தை முழுமையாக செய்யக்கூடிய ஜாதியில் பிறந்து வந்தவன் அப்படின்னா விவசாயத்தை தாண்டி நான் போகக்கூடாதுன்னு ஜாதி சொல்லுது. நான் ஒரு குயவர்னா பானை உடைவதை தவிர வேறு எதுவும் செய்யக்கூடாதுன்னு சாதி சொல்லுது. நான் ஒரு நெசவாளின்னா நெசவு செய்யறதை தவிர வேறு எதுவும் செய்யக்கூடாதுன்னு சாதி சொல்லுது. குலத்தொழிலை தான் செய்யணும். நீங்கள் செய்ய மறந்துட்டீங்களா ராஜாஜி வந்து நினைவுபடுத்துவார். தம்பி நீ பாதி நாள் படித்தா போதும், மீதி நாள் வந்து உன் குலத்தொழிலை செய்ய. இன்றைக்கி நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில் ஒகேஷ்னல் எஜுகேஷன் பேர்லாம் செய்வாங்க. அதான் செய்வாங்க. அப்போது இந்த திராவிட இயக்கம், சுயமரியாதை இயக்கம் என்ன செய்ததுன்னா உங்களை கட்டுப்படுத்துகிற அந்த சாதி அமைப்பை தான் அது முதல்ல உடைக்க சொல்லுது. அதை நிறைய பேர் சரியாக புரிஞ்சுக்கிறது இல்லை. அப்போ அதை உடைக்கிறதுக்கு வந்து சாதிகளாக உடைஞ்சவங்களை என்னவாக ஒன்று சேர்க்கறது? ஒரு அடையாளம் வேணும். சாதியை உடைக்கிறதுங்கிறது நான் சொல்கிற மாதிரி அது ஒரு அப்ஸ்ட்ராக்டான விஷயம். பேசும்போது என்ன மீனிங் அதுக்கு? அந்த சாதியை கடந்து நாம் வேறொன்றாக அணிதிரள வேணும். ஏன்னா மக்களாகிய நாம் ஒரு சமூகமாக தான் இருக்க முடியும், தனித்தனி இருக்க முடியாது. அந்த மற்றொரு அடையாளம் தான் தமிழ் அடையாளம், திராவிட அடையாளம். தமிழனாக திராவிடன் என்று இங்கே சொல்லும்போது அதனுடைய அரசியல் அர்த்தம் என்னென்னா நான் ஆரியன் அப்படின்னு தான் அர்த்தம். பார்ப்பனர் அல்லாதோர் அல்லது ஆரியர் அல்லாதோர் தான் அதுக்கு அர்த்தம். இன்றைக்கி நிறைய பேர் போட்டு குழப்புற மாதிரி எந்த குழப்பமும் அது எதுவுமே கிடையாது. நான் பிராமின் சொல்லும்போது அது என்ன பிராமின் நான் பிராமின் அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசுகிறோம், நமக்கு ஒரு அடையாளம் இல்லையா என்று சொன்னபோது உருவான அடையாளம் அது. ஆக இந்த தமிழ் அடையாளமும் திராவிட அடையாளமும் ஜாதியை உடைச்சி ஒன்று சேரும்போது பெரிய மேஜிக் நடக்குது. அந்த மேஜிக் நடக்கலன்னா தமிழ்நாட்டினுடைய இந்த வளர்ச்சி சாத்தியம் இல்லை. இந்தியாவில் எவ்வளவோ சோஷியல் ரிஃபார்மர்ஸ் இருந்திருக்கிறாங்க. அம்பேத்கரே இருந்திருக்கிறாரு, அதன் பிறகு வந்து பூலே இருந்திருக்கிறாரு, வட இந்தியாவில் கூட நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க. அங்கே இந்த சாதி அல்லது இந்த பழைய கட்டுமானத்துக்கு எதிராக நடந்த போராட்டம் நடந்தாலும் ஆல்டர்னேட்டிவான ஒரு அடையாளத்தை அவங்களுக்கு கொடுக்க அவங்க மறந்துட்டாங்க. ஆனால் திராவிட இயக்கம் என்ன செய்யுதுன்னா நீ அது இல்லை, ஆனால் நீ இது, நீ தமிழ், நீ திராவிடம். என்ன தமிழ் படித்து பார்த்தீங்கல்ல, 2000 வருஷத்துக்கு முன்னாடி சங்க இலக்கியம் அதை பாருங்கள். நாம் எப்படி இருந்திருக்கிறோம், உலகத்தோட வணிகம் செய்திருக்கிறோம். பூம்புகாரும் மதுரையும் ஒரு பெரிய காஸ்மோபாலிட்டன் சிட்டியாக இருந்திருக்கிறது. தமிழர்கள் எல்லா பகுதி தமிழர்களும் பாட்டு எழுதியிருக்கிறாங்க. சங்க இலக்கியத்தில் எல்லா பின்னணியிலும் இருந்தும் வந்து பாட்டு எழுதியிருக்கிறாங்க. அரசனும் பாட்டு எழுதியிருக்கிறான், ஆண்டியும் பாட்டு எழுதியிருக்கிறான், கவிதை எழுதியிருக்கிறான். பெண்கள் வாரியாக பாட்டு எழுதியிருக்கிறாங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடி நூற்றுக்கணக்கான தமிழ் கவிஞர்கள், ஔவையாராக இருக்கட்டும் அல்லது அதே போல் பல பேர், வெள்ளி வீதியார், எவ்வளோ பேர், அவர்கள் கவிதை எழுதிய தமிழ்நாட்டில் பெண்கள் படிக்க முடியாத சூழல் எப்படி வந்துச்சு? சங்க இலக்கியத்தை திரும்பிப்பார். நாம் வந்து நம்ம வந்து இமயமலையிலே போயிட்டு பாண்டியன் வந்து கொடி நாட்டிட்டு வந்திருக்கிறான், இல்லை கனக விசயன் தலையிலே வந்து கல்லை சுமந்துக்கிட்டு வந்திருக்கிறோம். இந்த கதைகள்லாம் எதுக்குன்னா பழைய விஷயங்கள் எடுத்து சொல்லும்போது இந்த வர்ணாசிரம சிந்தனையும் சனாதனமும் சாதி முறையும் அண்டாத சமயத்தில் நாம் ஒரு அற்புதமான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறோம். அது வந்ததனால் இந்த வீழ்ச்சி நமக்கு ஏற்பட்டது. இப்பொழுது அதை தூக்கி எறிந்தாலும் நாம் மீண்டும் வந்து வளர்வோம் என்கிற சிந்தனையை அந்த தமிழ் அடித்தளத்தை மீண்டும் சுயமரியாதை இயக்கம் தான் கொடுத்தது. அப்போதான் தந்தை பெரியாருடைய ஒரு தளபதியாக வந்த இன்னொரு அருமையான தலைவர் ஒரு மிகப்பெரிய அறிவு புரட்சியை தமிழ்நாட்டில் கொண்டு வந்தார், பேரறிஞர் அண்ணா. அவருடைய 30 வயதுகளிலேயே தமிழ்நாட்டின் அன்றைய புகழ்பெற்ற தமிழறிஞர்கள் எல்லாம் இதை போல மேடையில் உட்கார வச்சு கம்பராமாயணத்தை, பெரிய புராணத்தை, மத இலக்கியங்களை எல்லாம் கிழித்து தொங்க விட்டு அந்த இலக்கியத்துக்கு அந்த இலக்கிய சுவையெல்லாம் நல்லா இருக்கட்டும், ஆனால் நீங்கள் கொண்டு வந்த அந்த சரக்கு ரொம்ப தப்பாக இருக்கே. நான் சொன்னேன் இல்லை, அந்த பிள்ளைங்க வந்து வாங்கிட்டு போனாங்க தீ பரவட்டும்னு ஒரு புத்தகத்துன்னு. அந்த பராசக்தி படத்தை பார்த்துட்டு ஏதோ மொழி பிரச்சனை நினச்சிட்டு தான் வாங்கிட்டு போனாங்க. ஆனால் அது உண்மையிலே ரொம்ப ரொம்ப டேஞ்சரான தீ. மொழி பிரச்சனை விட ரொம்ப ஆழமான பிரச்சனை.
அது அறிஞர் அண்ணாவுக்கும் இன்னொரு பக்கம் ராபி சேதுப்பிள்ளை அல்லது பாரதியார், சோமசுந்தர பாரதியார் போன்றவர்களுக்கு இடையில் நடந்த ராமாயணம் பற்றி விவாதம். அது நாங்களும் அமைதியாக இருந்துட்டோம், படிக்கட்டும், தீ பரவட்டும். அந்த விவாதங்கள்லாம் பாருங்க, உண்மையான விவாதம். தமிழ்நாட்டினுடைய மேடைகளில் இந்த ஆரிய புராணங்களும் தமிழர்களுடைய இந்த 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த தமிழர்கள் இல்லை, அதற்கு பிறகு வந்த தமிழர்கள் மத்தியிலே ஏற்பட்ட அந்த அடிமைத்தனமும் அதெல்லாம் சுக்கு நூறாக உடைச்சி எறிகிறாங்க. ஒரு அற்புதமான ஒரு நாடகம் அறிஞர் அண்ணாவுடைய நீதி தேவன் மயக்கம். அந்த நாடகத்தில் இப்படி தான் வருது தொடக்கத்துமே. இப்போது காலங்காலமாக இருந்த கருத்துக்கள்லாம் தலைகீழாக மாறுதுன்னு கடவுளுக்கு யாரும் சொல்லிட்டாங்க. கடவுள் யோசிக்கிறாரு, எல்லா தீர்ப்புகளையும் திருத்தி எழுதணும் போல இருக்கே அப்படின்னு அவர் யோசிச்சு என்ன செய்கிறாரு, சரி கூட்டுறா சபையை கூட்டி கம்பனும் ராவணனும் அந்த நீதிமன்றத்துக்கு வராங்க. நீதி தேவன் உட்காந்துட்டுருக்கிறாரு. ஒரு பெரிய உரையாடல் நடக்குது. ராவணனை பற்றி கம்பன் சொன்னதையெல்லாம் ராவணனே எனக்கு எந்த வக்கீலும் வேணாம், நானே வாதாடுறேன்னு வாதாடுறான். கம்பராமாயணத்தில் இல்லை ராமாயணத்தில் இருக்கக்கூடிய அந்த உள்ளீடான கதைங்கிறது ஆரிய திராவிட போர். ராமன் ஆரியத்தின் குறியீடு, ராவணன் ஆரியர்களுக்கு முன்னாடி இந்தியாவில் இருந்த பழங்குடி மக்களின் குறியீடு. இன்றைக்கு வரையில இந்தியாவினுடைய மத்திய இந்திய மாநிலங்களில், சத்தீஸ்கரில், மத்திய பிரதேசத்துலலாம் ராவணன் ஒரு கடவுள். அது இலங்கையில் நடந்த கதை இல்லை, அது பின்னாடி வந்த இன்டர்பிரிட்டேஷன். அது நடந்த கதை உத்தரப்பிரதேசம் ஆரிய வர்த்தத்துக்கும் அதற்கு கீழே இருந்த இன்றைய தண்டகாரண்யா பகுதிக்கு இடையில் நடந்த போராட்டம். அது ராவணன் அங்கே தான் இருக்கிறான், இலங்கையிலே கிடையாது. அது பிறகு எழுதப்பட்ட நாவல். அது அந்த உரையாடல் பார்க்கும்போது சாதாரண மக்கள் அதிர்ந்து போனாங்க. தனிப்பட்ட முறையில் கடவுள் மீது எந்த வன்மமும் அதில் இருக்காது. கடவுள் தான் அந்த நீதிமன்றத்தையே கூட்டுறாரு. அப்படிப்பட்ட உரையாடல்கள்லாம் வந்தபோது சாதாரண மக்கள் முதன் முறையாக கடவுள், புராணங்கள், சாதி, மதம் இது போன்ற அந்த கட்டமைப்புகள் மீது இருக்கிற அந்த அச்சத்தை நீக்கி அதை கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறார்கள். அந்த கேள்வி கேட்க ஆரம்பித்ததன் விளைவுதான் முதலில் நமக்கு ஒரு தன்னிலை. மனிதர்களாகிய நாம் ஏதோ ஒரு ஜாதிக்காரன், ஏதோ ஒரு மதத்துக்காரன் கிடையாது. எனக்கு ஒரு சுயம் இருக்கிறது, நான் சிந்திப்பேன். மனிதர்களாகிய நாம் ஒவ்வொருத்தரும் சிந்திக்கணும், சிந்திச்சு செயல்படணும் என்பதுதான் பிரெஞ்சு புரட்சியை உருவாக்கியது. அந்த செல்ஃப் ரெஸ்பெக்டுங்கிற வார்த்தை எங்கிருந்து வந்தது தெரியுமா? நவீன காலத்தில் அது பிரெஞ்சு புரட்சியிலிருந்து வந்தது. 250 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த அமெரிக்க சுதந்திர போராட்டத்திலிருந்து வந்தது. ஐரோப்பாவில் நடந்த அறிவொளி காலம், என்லைட்டன்மெண்ட் பீரியட் என்று சொல்லக்கூடிய அந்த அறிவொளி கால மரபிலிருந்து வந்தது. அங்கே சர்ச்சுக்கு எதிராக பேசி அதனால் கொல்லப்பட்ட கலீலியோ போன்ற அறிஞர்களிடமிருந்து வந்தது, ரூசோவிடம் இருந்து வந்தது, வால்டேரிடம் இருந்து வந்தது, மார்க்சிடம் இருந்து வந்தது. எண்ணற்ற மேற்கத்திய அறிஞர்கள் அங்கே இருந்த அந்த ஸ்டேட்னா அரசு, அந்த அரசாங்கத்தையும் சர்ச்சின்றது மதம், அந்த ஸ்டேட் அண்ட் சர்ச் அது ரெண்டுத்துக்கு எதிராக 300 வருஷம் போராடி ஐரோப்பாவை பழமைவாதத்திலிருந்து விடுதலை செய்தார்கள். அந்த கோட்பாடுகள்லாம் தமிழ்நாட்டில் 1930களிலும் 40களிலும் திராவிட இயக்கத்தின் பத்திரிகைகளில் கட்டுரைகளாக வந்தது. மேடையில் பேசினாங்க. இன்னைக்கு கிண்டல் பண்ணுறாங்க. நெடுஞ்செழியன் மேடை ஏறினா கிரேக்கத்தை பற்றி தான் பேசுவார். வாயை திறந்தாவே ரோமாபுரி கிரேக்கன் தான் திராவிட இயக்கத்துக்காரங்க பேசுவாங்க. கேலி கிண்டலாக பேசினாங்க. வெறும் ரோமாபுரியை பற்றியா பேசினாங்க? கிரேக்கத்தை பேசும்போது எதை பேசினாங்க? அரிஸ்டாட்டிலையும் சாக்ரட்டிஸும் பற்றியும் பேசினாங்க. திராவிட இயக்கத்தினுடைய தலைவர்கள் மேலை நாடுகள் நடந்த பல்வேறு விஷயங்களை தமிழ்நாட்டுக்கு கொண்டு மேடைகளிலும் பத்திரிகைகளிலும் பேசியது கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. அத்தனையும் செய்த மாற்றம்தான் நம்மை உருவாக்கியது. பேரறிஞர் அண்ணா அதில் எக்ஸ்ட்ரீம். அவருடைய முதல் கட்டுரையே மாஸ்கோ மாப் பரேட். காலேஜில் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது காலேஜ் மேகசினுக்கு எழுதின கட்டுரை படித்து பார்த்து நாங்கள் பதிவு பண்ணியிருக்கிறோம். மே தினம் ஒரு புத்தகத்தில். அவருக்கு அப்போ ஒரு 33 வயசாக இருந்தாங்க. முதல் கட்டுரையே சோவியத் யூனியனில் மாஸ்கோவில் நடக்கக்கூடிய ஒரு மே தின பேரணியை பற்றிய கட்டுரை.
அவர் பெர்னாட் ஷாவுடைய ஆப்பிள் கார்ட் நாடகத்தை எடுத்து தமிழில் ஒரு 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 புதுவிதமான நாடகமாக கொண்டு வந்தார். இங்கிலாந்தில் வந்து முடியரசு போய் குடியரசு வருகிறது. முடியரசு முற்றிலும் போல அந்த முடியாட்சியாளர்கள் பரவாயில்ல, நான் ராஜாவாக இருந்துக்கிறேன், ஆனால் நீங்கள் பார்லிமெண்ட்டை வச்சு மக்களுக்கு என்ன செய்யணுமோ செய்யுங்க அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. ஒரு பேருக்கு இன்னைக்கு வரையில் வந்து அது யுனைடெட் கிங்டம் தான். இன்னைக்கு வரையில் அது யுனைடெட் கிங்டம் தான். இன்றைக்கும் உங்களுக்கு வந்து இளவரசர் ராஜா ராணிலாம் இருப்பாங்க, பார்க்குறீங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழல் வந்த பிறகும் கூட பார்லிமெண்ட்டுக்கு வந்த இந்த புதிய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த உறுப்பினர்கள் அல்லது அந்த பிரைம் மினிஸ்டர் புது ராஜா மாதிரி நடந்துக்கிறாரு. அதற்கு எதிராக வந்து பெர்னாட் ஷா எழுதின ஒரு நாடகம் ஆப்பிள் கார்ட், அதை தமிழ்நாட்டிலே வந்து அண்ணா வந்து ஒரு நாடகமாக கொண்டு வரார். 1940கள் 50களில் அவர் எழுதின ஒன்றும் ஒரு எல்லாமே ஒரு மினி ஆட்டம் பாம்ஸ். அது ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்குறது. அந்த நாடகத்தில் வந்த முழக்கம் தான் அந்த காலத்தில் பெரிதாக பேசப்பட்டது. எல்லோரும் எந்நாட்டு மன்னர். ரொம்ப இன்னைக்கு பார்க்கும்போது எல்லாம் அலங்காரமாக தோணும். அலங்காரமாக தோணும்படி நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. சாதாரண வார்த்தை இல்லை. 1947 இந்தியா சுதந்திரம் பெற்று 50களில் குடியாட்சி முறை வருகிற போது அந்த குடியாட்சி முறை வர வேண்டும், அது அனைவருக்குமான ஆட்சியாக இருக்க வேண்டும் என்று திராவிட இயக்கமும் அண்ணல் அம்பேத்கரும் மிகப்பெரிய கவலை கொண்டிருந்தார்கள். அந்த குடியாட்சி முறைங்கிற அந்த அந்த சொல்லுக்கு அவர்கள் கொடுத்த முக்கியத்துவத்தை நம்ம பல பேர் புரிஞ்சிக்கவே இல்லை. அண்ணல் அம்பேத்கருடைய கட்சி பேரே ரிபப்ளிகன் பார்ட்டி ஆஃப் இந்தியா. தந்தை பெரியார் நடத்திய பத்திரிகை பேர் குடியரசு. மக்களாட்சி டெமோக்ரஸி, குடியாட்சி ரிபப்ளிகன் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். இது ரெண்டும் வந்தால் தான் எல்லா மக்களுக்கும் சமமான வாக்குரிமை கிடைக்கும். சமமான வாக்குரிமை கிடைச்சாதான் எல்லா அதிகாரமும் அனைவருக்கும் வரும் என்பதில் விடாப்பிடியாக இருந்தார்கள். அப்போ அதுக்கு பிரச்சாரம் பண்ண வேணாமா? தந்தை பெரியார் செய்கிறார், அறிஞர் அண்ணா செய்கிறார். ஏன் எம்ஜிஆர் படங்களே அந்த காலத்தில் வந்த பாதி படங்களில் மன்னராட்சி ஒழிந்து மக்களாட்சி மலர்வது தான் தீமே. எடுத்து போய் யோசித்து பாருங்கள், பழைய எம்ஜிஆர் படம் பார்த்துருந்தீங்கன்னா பெரும்பாலுமான எம்ஜிஆர் படங்களுடைய கருப்பொருளே மன்னராட்சி ஒழிந்து மக்களாட்சி மலர்வது. எது மன்னராட்சி எதனுடைய குறியீடு? அது ஜாதியத்தின் குறியீடு, பார்ப்பனியத்தின் குறியீடு, ஆதிக்கத்தின் குறியீடு. மக்களாட்சிங்கிறது எதனுடைய குறியீடு? நாங்கள் எல்லாரும் சமண்டா, எல்லோரும் இந்நாட்டு மன்னர். உனக்கு இருக்கிற அதே அதிகாரம் தான் எனக்கு இருக்கு. நீ டாக்டர் ஆகலாம்னா நான் டாக்டர் ஆகலாம், நீ கலெக்டர் ஆகலாம்னா நான் கலெக்டர் ஆகலாம். இதுக்கு என்ன தடை இருக்கு? தடை இருந்தால் உடை. இருக்கிறதுலே பெரிய தடை மனத்தடை. அந்த நேரத்தில் தான் பெரியார் ஒரு வாழ்வீச்சாக சொன்னார், மானமும் அறிவும் மாந்தர்க்கு அழகு. சோம்பி நிற்காத, அறிவை எடு. அறிவை கொண்டு சேர்க்கிறார்கள். எத்தனையோ புத்தகங்கள் வந்து உலகத்தினுடைய அறிவை கொண்டு வந்து தமிழர்களுக்கு கொட்டி தீர்க்கிறது. அவர்களுடைய திரைப்படங்கள்ல, திராவிட இயக்கத்தின் திரைப்படங்கள்ல அதுதான் மிகப்பெரிய மாற்றம். அண்ணாவின் நாவல்களிலும் திராவிட இயக்கத்தினுடைய நாவல்களிலும் சிறுகதைகளிலும் வந்து வேறு விதமான பெண்கள் இருக்கிறார்கள். யாரும் பேசல, ஆனா அன்னைக்கு எல்லாரும் படிச்சாங்க. 2ஆம் உலக போர்ல பர்மாவில் ஜப்பானிய ஆதிக்கம் வந்த சமயத்தில் ஒரு தமிழ் பெண்ணான ஒரு பெண் ஒரு கேரக்டர் அதை பற்றி தன்னுடைய காதலனிடம் பேசுகிறது. காதலன் வந்து ஜப்பானுக்கு ஆதரவாக பேசுகிறான், நேதாஜி போல. ஆனால் அந்த பொண்ணு பேசுகிறா, நீ வந்து சுயநலமாக யோசிக்கக்கூடாது, நேதாஜின்னு சொல்லிட்டு ஏமாத்தாத, ஜப்பானியர்கள் ஃபாசிஸ்டுகள், இந்த உலக போரில் நாம் நேச நாடுகளின் பக்கம்தான் இருக்கணும்னு. இப்படி ஒரு கேரக்டர் தான் பார்வதி பிஏ. உலக அரசியல் பேசுது அந்த கேரக்டர். உலக அரசியல் அது ஏன் பேசணும்? எதற்காக பேசணும்? உலக அரசியலை வந்து அண்ணாவின் கதையில் வரக்கூடிய ஒரு கேரக்டர். ஏன்னா அது நம்ம அரசியல். உலகத்தில் வந்து எங்கெல்லாம் அதிகாரத்துக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டுமோ அதை குரல் கொடுக்க வேண்டிய அரசியலை அது பேசியது. 1964-65 தமிழ்நாட்டில் மொழி போராட்டம் முற்றி கொண்டிருக்கிறது. படத்தில் பார்த்துருப்பீங்க. அதே காலகட்டத்தில் அமெரிக்காவில் ஒரு பெரிய இயக்கம் நடந்துட்டு இருக்கு. அது வந்து அமெரிக்காவினுடைய பிளாக் மூமெண்ட். மார்ட்டின் லூதர் கிங் போன்றவர்கள், மால்கம் எக்ஸ் போன்றவர்கள் அமெரிக்காவில் ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்கத்தை நடத்துகிறாங்க கருப்பின மக்களுக்காக. அந்த காலகட்டத்தில் அமெரிக்க சமூகம் முழுக்க ஒரு விவாதம் நடக்கிறது. வெள்ளையர் மத்தியில் விவாதம் நடக்குது.
கருப்பு மக்களுக்கு நாம் சம உரிமை தரணுமா? ஒரு விவாதம் நடக்கிறது. போராட்டம் எப்படி தொடங்குச்சுன்னா, ஒரு பஸ்ஸில் ஒரு கருப்பின பெண் கருப்பர்களுக்கென்றே ஒதுக்கப்பட்ட சீட்டில் உக்காராமல் புது சீட்டில் உக்காடுறாங்க. அதுக்கு எதிராக ஒரு பிரச்சனை வருது. அது ஒரு பெரிய போராட்டமாக மாறுது. உங்களுக்கு மட்டும் இல்லை, எங்களுக்கும் கனவு இருக்கிறதுன்னு மார்ட்டின் லூதர் கிங் பேசுகிறார். அப்போ அமெரிக்க சொசைட்டியில் ஒரு கொந்தளிப்பு உருவாகிறது. நான் இந்த கதை ஏன் சொல்கிறேங்கிறது ஒரு 2 நிமிஷம் நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. அந்த கொந்தளிப்பு உருவாகி கருப்பின மக்களுடைய போராட்டம் நடக்கும்போது இங்கே இருந்து அண்ணா பார்க்குறார். ஆதிக்க ஜாதிகளினுடைய அந்த கொட்டத்துக்கு எதிராக தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களாகிய நாம் நடத்துகிற போராட்டமும் இதை போன்ற ஒரு போராட்டம் தான். அதிகாரம் அனைவருக்கும் வரணுங்கிற அந்த போராட்டம் தானே அப்படின்னு இவர் யோசிக்கிறார். அந்த நேரத்தில் அமெரிக்காவில் ஒரு புத்தகம் வெளியிடப்படுகிறது. இந்த புத்தகத்தோட தலைப்பு மேன் அப்படின்றது, மனிதன். இர்விங் வாலஸ் அப்படிங்கிற ஒரு புகழ்பெற்ற ஒரு அமெரிக்க நாவலிஸ்ட் அவர் அதை எழுதுகிறார். அந்த மேன்கிற புத்தகம் என்ன பேசுதுன்னா ஒரு கதை. அது அமெரிக்காவினுடைய பென்டகன் மேலே ஒரு நாள், இப்போது ட்ரம்ப் இருக்கிறார அந்த பென்டகன் மேலே தான் ஒரு நாள் ஒரு பெரிய பயங்கரவாத தாக்குதல் நடக்குது. அந்த தாக்குதலில் அமெரிக்காவினுடைய பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட், இந்த மினிஸ்டர், அந்த மினிஸ்டர், படையின் தலைவர் எல்லாம் ஒரே நேரத்தில் கொல்லப்படுறாங்க. அது கதை, நாவலில் வர கதை. முக்கியமான தலைகள் எல்லாம் ஒரே நிமிடத்திலே கொல்லப்பட்டு விடுகிறார்கள். அமெரிக்காவினுடைய சட்டத்தின்படி இப்போது தற்காலிகமாக ஒரு ஜனாதிபதி வேணும். யாரை தேர்ந்தெடுப்பதுன்னு ஒரு புரோட்டோகால் இருக்காங்க. இவர் இறந்து போயிட்டாருன்னா யார் அடுத்த ஜனாதிபதி பொறுப்பை எடுத்துக்கிறது, அவர் இறந்து போயிட்டாருன்னா யார் எடுத்துக்கிறதுன்னு ஒரு பட்டியல் அவங்க அரசாங்கத்தில் இருக்குது. எல்லா நாடுகளையும் உண்டு. அதில் முதல் 16 இடத்துல இருக்கிறவங்க இறந்து போயிட்டாங்க, கொல்லப்பட்டுவிட்டாங்க. 17வது இடத்துல ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் தான் இப்போ சட்டப்படி அமெரிக்காவினுடைய பிரசிடென்ட் ஆகணும். அந்த 17வது இடத்துல இருக்கிற அந்த ஒருவர் ஒரு பிளாக், ஒரு கருப்பினத்தை சேர்ந்தவர். அமெரிக்காவில் அந்த கருப்பின மக்கள் போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. கருப்பர்களை சமமாக ஏற்றுக்கொள்ள முடியாத வெள்ளையர்களுடைய ஒரு சூழல். அப்போ இந்த நாவல் வருது. இப்போ அந்த பிளாக், அவர் பேர் டிக்சன் தான் பிரசிடென்ட் ஆக முடியும். அதுதான் புரோட்டோகால். இப்போ என்ன செய்யறதுன்னு ஒரே திகைப்பு எல்லா அதிகாரிகளுக்கும். புரோட்டோகாலை மாற்ற முடியாது. அப்போ டிக்சன் பிரசிடென்ட் ஆகிறாரு. ஆனால் வெள்ளை அதிகாரிகள் யாருமே அவருக்கு எந்த விதமான அனுசரணையும் செய்ய மாட்டேங்கிறாங்க, அவருக்கு ஆதரவாக இருக்க மாட்டேங்கிறாங்க. முடிஞ்ச வரையில் அவரை டார்ச்சர் பண்ணுறாங்க. அவர் மேலே பலவிதமான குற்றச்சாட்டு, அவர் மேலே அவர் பெண் பித்தர்னு குற்றச்சாட்டுன்னு அவரை எவ்வளவு முடியுமோ அவரை டார்ச்சர் பண்ணுறாங்க. இதுதான் இப்படி போதும் அந்த கதையை. அண்ணா அந்த கதையை எடுத்து தன்னுடைய தம்பிகளுக்கு, அந்த போராட்டம் நடக்கிற, இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடக்கிற அதே காலகட்டத்தில் தன்னுடைய தம்பிகளுக்கு கடிதமாக அந்த கதையை எழுதுகிறார். வெள்ளை மாளிகையில் என்ற பெயரில் அந்த புத்தகமாக நாங்களும் வெளியிட்டிருக்கிறோம். பிற்காலத்தில் பராக் ஒபாமா அமெரிக்காவின் பிரசிடெண்டாக வந்தபோது அதை பற்றி முன்னாள் எம்பி இரா செழியன் அவர்கள் ஒரு அருமையான கட்டுரை எழுதியிருந்தார். அவர் அண்ணாவோட இருந்தவர். எப்படி இதெல்லாம் அவர் பார்த்தார், அண்ணா அந்த சமயத்தில் எப்படி இதெல்லாம் அவருக்கு தெரிய வருது. அப்போ அவர் சொல்கிற, அப்போ அவர் மூலமாக நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் அதுதான். அண்ணாவோ பெரியாரோ திராவிட இயக்க தலைவர்கள் எல்லாருமே உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா போராட்டங்களையும் உன்னிப்பாக கவனித்து தங்களுடைய மக்களுக்கு அதை எடுத்து சொல்லணும். நாம் உரிமை பெற்றவர்களாக, சுயமரியாதை உள்ளவர்களாக வாழணும்னா இந்த உலக அறிவு நமக்கு வேண்டும் என்று சொல்லி தான் அதை செய்கிறாங்க. அப்போது அந்த அண்ணா எழுதுகிற அந்த தொடரில் அது வெறும் அமெரிக்க கதையாக மட்டும் இருக்காது. அந்த கதைக்கு நடுவில் நம்ம ஊர் பிரைம் மினிஸ்டர், நம்ம ஊர் அரசியல், அங்கே பிளாக் பீப்புள் மார்க்கானே நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்கள், இவங்களால் ஆட்சிக்கு வர முடியுமான்ற விவாதம்லாம் சேர்ந்து நடக்கும். அப்போது ஒரு இயக்கம் என்ன செய்திருக்கு அப்படின்னு சொன்னால், 2000 வருஷத்துக்கு முன்னாடி போய் சங்க காலகட்டத்தில் தமிழர்கள் எப்படி சுதந்திரமானவர்களாக, இந்த ஏற்றத்தாழ்வுகள் அதிகம் இல்லாதவர்களாக, ஒரு என்ன சொல்கிறது, தமிழர்களுடைய ஒரிஜினலான அந்த முகத்தை கொண்டவர்களாக இருந்தாங்க அப்படிங்கிறதையும் கொண்டு வராங்க. எங்கேயோ ஒரு கிரேக்கத்தில், இல்லை ரோமாபுரியில், இல்லை ஐரோப்பாவில், ஃப்ரான்ஸில், ரஷ்யாவில், இங்கிலாந்தில் நடக்கிற விஷயங்களெல்லாம் கொண்டு இதெல்லாம் இதெல்லாம் அவங்க எப்படி செஞ்சுருக்காங்கிறதையும் சொல்கிறாங்க. சமகாலகட்டத்தில் நடந்த அமெரிக்க கருப்பின மக்கள் போராட்டமோ அல்லது சைப்ரஸ் விடுதலை போராட்டமோ
அல்லது நாகாலாந்தில் நடந்த போராட்டமோ பஞ்சாபில் நடந்த போராட்டமோ அதையும் எடுத்து சொல்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் அடித்தளமாக இருப்பது ஒன்றே ஒன்று தான். தமிழர்களாகிய மக்களாகிய நாம் யாருக்கும் ஒரு துளி கூட குறைந்தவர்கள் இல்லை, நாம் சமமானவர்கள். அந்த இடத்துல தான் சுயமரியாதை என்ற சொல்லினுடைய முழு அர்த்தமும் இருக்கிறது. அப்படி அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு சிந்தனையை அவர்கள் உருவாக்கி கொண்டாங்க. அந்த சிந்தனையுடைய வெளிப்பாடு என்ன? அந்த சிந்தனையால் என்ன நடந்தது? நீதி கட்சி ஆட்சியில் இருக்கும்போதே நான் சொன்னேன், பள்ளிக்கூடங்கள் திறக்கப்பட்டன. அப்பொழுதே மதிய உணவு போடப்பட்டது. குழந்தைகளுக்கு ஸ்கூலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை பல்கலைக்கழகம் அப்போ தான் உருவாக்கப்பட்டது. கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அதன் பிறகு காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருந்தாலும் பெருந்தலைவர் காமராஜருடைய ஆட்சி காலத்தில் தந்தை பெரியாரின் வழிகாட்டுதலால் தமிழ்நாட்டில் எவ்வளோ பெரிய கல்வி மாற்றம் நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். 1950களில் காமராஜர் இங்கே முதலமைச்சராக இருந்தபோது நடந்த கல்வித்துறை மாற்றங்கள் தான். அப்போ ஸ்கூலுக்கு போனவங்க தான் 1965 கல்லூரியில் இருந்து நீங்கள் அந்த படத்தில் பார்த்த அந்த மாணவர்கள். 50களிலே பள்ளிக்கூடங்களிலும் 60களில் கல்லூரிகளிலும் இருந்தவங்க. அடுத்த தலைமுறை கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க வருகிறது. 70களில் கலைஞருடைய ஆட்சி காலம். அவர் 69 பேரறிஞர் அண்ணா மறைந்த பிறகு அவர் முதல்வராகிறார். அப்பொழுது 76 அவசர நிலை பிரகடனத்தின் போது அவர் ஆட்சி கவிழ்க்கப்பட்ட அந்த காலகட்டம் தான் 20ஆம் நூற்றாண்டு தமிழ்நாட்டின் பொற்காலம். அண்ணாவின் ஆட்சியும் கலைஞரின் ஆட்சியும். இன்றைய தமிழ்நாட்டுக்கான அனைத்து கட்டுமானங்களும் உருவாக்கப்பட்ட ஆண்டு. 90% சொல்லும். 90%. பள்ளிகள், கல்லூரிகள், தொழிற்சாலைகள், தொழிற்பேட்டைகள், பல்வேறு விதமான அரசு திட்டங்கள், நில உடைமையினுடைய முதுகெலும்பை முறியடிக்கக்கூடிய பல்வேறு முறைகள், அதன் பிறகு எல்லா பகுதி மக்களுக்குமான வாழ்வாதாரத்துக்கான வழிகாட்டல் எல்லாமே 67 பேரறிஞர் அண்ணா முதலமைச்சரான அந்த காலகட்டத்திலேருந்து 76 திமுக ஆட்சி கலைக்கப்பட்ட அந்த காலகட்டம் வரையில் இன்றைய தமிழ்நாட்டில் 90% அப்போ போடப்பட்டது தான். அதன் பிறகு கலைஞரே முதல்வராக இருந்தாலும் ஏற்கனவே பண்ணதுக்கு மேலே தான் பில்டிங் கட்டினார். இன்றைக்கி தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்னொரு மேலே ஒரு பில்டிங் கட்டுறார். இடையில பலரும் பல வேலைகள் செய்தாங்க. ஆனால் பேஸ் உருவாக்கப்பட்டது அப்போ தான் 70s. அப்படி 70s உருவாக்கப்பட்ட அந்த பேஸ் தான் 1990களில் உலகமயமாதல் வந்தபோது, கணிப்பொறி புரட்சி வந்தபோது அதற்கு தயாரான லட்சக்கணக்கான மாணவர்களை தமிழ்நாடு கொடுப்பதற்கு காரணமாக இருந்தது. எதுவுமே தற்செயலாக நடக்கலை. நீங்கள் ஒரு 90களில் உலகமயமாதல் தொடங்கும் போது மேனுஃபேக்சரிங் அப்படின்னு சொன்னால் சீனாவுக்கு போ, சாஃப்ட்வேர்னால் இந்தியாவுக்கு வந்தாங்கல்ல. இந்தியாவில் எங்கே வந்தாங்க? உத்தரப்பிரதேசத்துக்கா, வெஸ்ட் பெங்காலுக்கா, குஜராத்துக்கா, பஞ்சாபுக்கா, ராஜஸ்தானுக்கா, ஏன் கேரளாவுக்கா? அவர்கள் வந்தது முதல்ல 2 தென் மாநிலங்கள், அப்புறம் தான் ஆந்திரா கூட. தமிழ்நாடும் கர்நாடகமும் தான். அதுவும் கர்நாடகா பெங்களூர். ஏன்? அப்போ தமிழ்நாட்டில் மட்டும்தான் கிட்டத்தட்ட 100கணக்கான பொறியியல் கல்லூரிகளில் லட்சக்கணக்கான மாணவர்கள் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வெளியே வந்தாங்க. யார் அந்த இன்ஜினியர்கள்? 10th +2 வரையில் தமிழ் மீடியத்தில் படித்தவர்கள் தான். அமெரிக்காவிலேருந்து வந்தவங்க கிடையாது. பெரும் எண்ணிக்கையிலான இன்ஜினியரிங் எங்கேருந்து இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி வர முடியும்? ஒரே ஜாதியில் இருந்தால். ஐஐடி மட்டும் இருந்தால் இந்தியா ஐடி சூப்பர் பவராக இருக்குமா? மொத்தம் இந்தியாவில் இப்போ நிறைய ஐஐடி, அந்த காலத்தில் மொத்தம் 5 ஐஐடி தான். 5 ஐஐடி வச்சு தான் அவங்க ஐடி சூப்பர் பவராக மாறினாங்களா? இந்தியாவில் மட்டும் இல்லை, அந்த காலத்தில் உலகத்திலேயே மிக அதிகமாக H1B விசா ப்ராசஸ் பண்ணப்பட்ட அமெரிக்கன் கான்சுலேட் சென்னை அமெரிக்கன் கான்சுலேட் தான். அவ்வளோ பேர் எங்கேருந்து கிடைச்சாங்க? அந்த ஸ்கேல் எங்கேருந்து வந்தது? அந்த ஸ்கேல் தமிழ்நாட்டிலேருந்து வந்தது. தமிழ்நாட்டில் எப்படி அவ்வளோ பேர் இன்ஜினியரிங் போனாங்க? அவ்வளோ பேர் ஸ்கூலில் இருந்தாங்க. அவ்வளோ பேர் எப்படி ஸ்கூலில் இருந்தாங்க? ஸ்கூல் கதவு எப்படி திறக்கப்பட்டது? தன்னுடைய பிள்ளைகளை குலத்தொழிலில் ஈடுபடுத்தாமல் கல்லூரிகளுக்கு செல்ல வேண்டும், அதாவது அனுப்ப வேண்டுங்கிற எண்ணம் மக்களுக்கு எப்படி வந்தது? பெண்கள் எப்படி கல்லூரிக்கு போனாங்க? எல்லாமே அடுத்தடுத்து கிட்டத்தட்ட 70-80 ஆண்டு காலமாக அன்னையிலேருந்து சொல்கிறேன், அடுத்த 30 வருஷத்துக்கு வரேன். அப்போ நீதி கட்சி சுயமரியாதைக்கு காலகட்டத்திலிருந்து உருவாக்கப்பட்ட அந்த மனநிலையும் சூழலும் மக்களை கல்வியின் பக்கமாக தள்ளுகிறது. நீ உன் குலத்தொழிலை செய்யாத, நீ போய் படி, நீ டாக்டர் ஆகு, நீ என்ஜினியராக மாறு,
நீ வந்து எல்லா இடத்துக்கும் போங்கிற அது ஒரு பெரிய வீச்சாக தமிழ்நாட்டில் உருவானது. அதை வந்து போட்டி போட்டுக்கொண்டு காமராஜரும் அண்ணாவும் கலைஞரும் அதன் பிறகு வந்து எம்ஜிஆர் உட்பட எல்லோரும் போட்டி போட்டு செய்கிறாங்க. எம்ஜிஆர் காலத்தில் தான் பியூசிங்கிற ஒரு முறை மாற்றப்பட்டு +2ங்கிற முறை வருகிறது. ஒரு டிஸ்ட்ரிக்டில் 2-3 காலேஜில் தான் ஹையர் எஜுகேஷன், அதான் பியூசி முறை. ஆனால் ஒவ்வொரு ஊர்லேயும் +2. இதைத்தான் ஹியூமன் கேபிட்டல் நான் சொன்னேன். நாம் தொடர்ந்து ஹியூமன் கேபிட்டலை பெருக்கி கொண்டே இருந்தோம். அதுக்கெல்லாம் என்ன வேலை கிடைக்கலாம் தெரியாது. 90s வந்து ஐடி வேலை வாய்ப்பு வருங்கிறது 70s இருந்த கலைஞருக்கு தெரியுமா? இதெல்லாம் எதிர்காலத்தில் இதெல்லாம் வரப்போகுதுப்பா, நாம் இப்போ இருந்தே ரெடி பண்ணால் மைக்ரோசாஃப்டில் பிள்ளைங்களை அனுப்பினான்னு அவங்க யோசிச்சாங்களா? இல்லை எம்ஜிஆருக்கு தெரியுமா? எனக்கு இவர் சொன்னார் ஒரு முறை, நம்ம விஐடி பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் ஜி விஸ்வநாதன் சொன்னார். அவர் எம்எல்ஏவாக இருக்கிறாரு, எம்ஜிஆர் வந்து சிஎம். எம்ஜிஆர் கிட்ட போயிட்டு வந்து, ஐயா இந்த மாதிரி நிறைய ஊர்களுக்கு நீங்கள் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜெலாம் கொடுக்குறீங்க, நிறைய திறந்துருக்குறீங்க, வேலூருக்கும் அதே போல் ஒரு கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் வேணும்னு அவர் வந்து அவருடைய முதலமைச்சர்கிட்ட அவர் கேட்குறாரு. அப்போ நிறைய ஊருக்கு கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் திறக்கிறாங்கன்ற உண்மையும் நமக்கு புரியுது. அப்போ அவர் சொல்கிறாரு, இல்லைப்பா நிறைய எம்எல்ஏக்கு நீங்கள்லாம் கேட்குறீங்க, எல்லாத்தையும் திறக்கிறது எனக்கு நம்மளால் முடியாது, கஜானாவில் இல்லை, பேசாமல் நீங்கள்லாம் ஒரு காலேஜ் தொடங்குங்க அப்படின்னு நான் எல்லா சப்போர்ட்டும் பண்ணுறேன், எல்லா பெர்மிஷனும் கொடுக்குறேன்னு சொல்லி அதிமுகவினுடைய பெரும்பாலுமான எம்எல்ஏ எம்பிக்கள் கல்லூரி தொடங்கினாங்க. பிற்காலத்தில் ரொம்ப சுலபமாக அவங்கெல்லாம் பார்த்து கல்வி வியாபாரிகள் நமக்கு கிண்டல் பண்ணோம். நம்மளை அப்படி தான் யோசிக்க வச்சாங்க. அவங்கெல்லாம் கல்வி வியாபாரிகள். சாராய கடை நடத்தினவங்கெல்லாம் காலேஜ் நடத்த வந்துட்டாங்க. சாராய கடத்தை நடத்தினவங்க காலேஜுக்கு நடத்த வந்ததுன்னு காரணம் பார்த்தாங்க, தமிழ்நாட்டில் இவ்வளவு பட்டதாரிகள் வந்தாங்க. அவர்கள் வந்து அந்த கல்லூரிகளை திறந்து தமிழ்நாடு முழுக்க 150-200 இன்ஜினியரிங் காலேஜ் வந்து ஒரு வருஷத்துக்கு 2 லட்சம் பேர் ஐடி கிராஜுவேட்ஸ் வெளியே வந்ததுனால தான் கூகுள்லேயும் மைக்ரோசாஃப்டில் இருக்கிறவங்க தமிழ்நாட்டுக்கு இல்லை பெங்களூர் போனாலும் நம்பால் தான், கர்நாடகாலாம் பிறகு தான் முடிச்சுக்கிட்டாங்க. எத்தனை வருஷம் வரையில் கேரள மாணவர்கள் தமிழ்நாட்டில் வந்து படிச்சுட்டு இருந்தாங்க? எத்தனை வருஷம் வரையில் ஆந்திரா மாணவர்கள் சென்னை பகுதியில் இருக்கிற கல்லூரியில் வந்து படிச்சுட்டு இருந்தாங்க? உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். கல்லூரிகள்லாம் அங்கே இல்லை, இங்கே தான் இருந்தது. அதை தான் சொல்கிறேன், இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இந்த திட்டமிடலும் ரொம்ப நாம் வந்து கால்குலேட்டிவாக கூட பண்ணலை. ஒன்றே ஒன்று தான், படிக்க வை. உயர்கல்விக்கு போட்டோம், பொண்ணை படிக்க வை, பையனை படிக்க வை, சொத்தை வித்தாவது படிக்க வை. கற்கை நன்றி பிச்சை புகினும் கற்கை நன்றி. கல்விதான் ஒரே வழி. படி. பெரியார் அதை தான் சொன்னார், அண்ணா அதான் சொன்னார், புரட்சி கவிஞர் பாரதிதாசன் தான் சொன்னார், பெருந்தலைவர் காமராசர் அதான் சொன்னார், கலைஞர் அதான் சொன்னார், எம்ஜிஆர் அதான் சொன்னார். படி எல்லாம். அதுக்காக எல்லாத்தையும் மாற்று. சத்துணவு போடு, இல்லை பெண் குழந்தைகள் ஸ்கூலுக்கு வர்றதுக்கு சைக்கிள் கொடு, லேப்டாப் கொடு. இப்படி 100 வருஷம் நாம் செய்ததெல்லாம் இந்த மனித மூலதனத்தை, ஹியூமன் கேபிட்டலை நாம் உருவாக்கியது தான். இன்னைக்கு யூடியூப்பில் போயிட்டு இந்தியில் 100கணக்கான வீடியோஸ் இருக்குது. தமிழ்நாடு எப்படி முன்னேறிச்சுன்னு இந்தியில் உட்காந்து பேசுன்னு பேசிகிட்டு இருக்கிறான். போய் பாருங்கள், எல்லாரும் சப்டைட்டில் இருக்கும். எப்படா தமிழ்நாடு மேலே வந்துச்சு? நீங்கள் இவ்வளோ அடிச்சிக்கல, அதுதான் நாங்கள் படித்தோம், நீ படிக்கலை. எல்லாரும் பட்டியல் போடுறாங்க. தமிழ்நாட்டுடைய ஒரே ரகசியம், they invested in human capital, they invested in education, high quality human capital. நீட்டில் நமக்கு என்ன பிரச்சனை? எக்ஸாம் வைக்கக்கூடாது, அது மட்டும்தான் பிரச்சனையாது. எக்ஸாம் நிறைய வைக்கிறாங்க, எக்ஸாம் நிறைய நடக்குது. நீட்டில் தமிழ்நாட்டுடைய கருத்து என்னன்னு இங்கே நிறைய பேருக்கு புரியல. ஆல் இண்டியா லெவலில் நீட்டு ஒரு எக்ஸாம் நடக்கக்கூடாதுங்கிறது நம்ம கருத்தாக இருக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டுடைய டிமாண்ட் அது அல்ல. தமிழ்நாடு அரசு தன்னுடைய வரிப்பணத்தில் தன்னுடைய மக்களுக்காக கட்டிய அரசு மருத்துவ கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை எப்படி நடக்க வேண்டும் என்பதை நீ தீர்மானிக்க என்பதுதான் நம்ம கோரிக்கை. எக்ஸாம் விஷயம் கிடையாது. ஏன்னா நான் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்கிறேன். போன தேர்தலின் போது நம்முடைய பிரதமர் அவர்கள் வந்து மதுரைக்கு பக்கத்தில் ஏதோ ஒரு மீட்டிங் வந்தார். வந்துட்டு அவர் பேசும்போது சொன்னார், ஒரு வாக்குறுதி கொடுத்தாரு. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 3 மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரியை கொண்டு வருவோம் அப்படின்னு பேசினார். எங்கே பேசினார்? ஏற்கனவே மாவட்டத்துக்கு ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி இருக்கிற தமிழ்நாட்டில் பேசினார். ஒரு மாநிலத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி இருக்கக்கூடிய அவர் வட இந்தியாவில் போய் பேசியிருக்கணும்.
அந்த அறிவு கூட இல்லை. எங்கே வந்து எதை பேசும்? இங்கே ஏற்கனவே டிஸ்ட்ரிக்ட் ஒரு மெடிக்கல் காலேஜ், கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது, ப்ரைவேட் காலேஜ் நிறைய இருக்குது. யூஜி முடித்தா பிஜி போகிறதுக்கு நடுவில் கிராமத்தில் சர்வீஸ் செய்யணும். தமிழ்நாட்டுடைய பப்ளிக் ஹெல்த் கேர் அப்படிங்கிற அந்த சிஸ்டம் வந்து இன்றைக்கி உலக புகழ்பெற்ற சிஸ்டங்களில் ஒன்று. அதுக்கு காரணம் நாம் வந்து கல்வியையும் மக்கள் சேவையும் பிணைத்தது தான். நீட்டு மூலமாக எல்லாத்தையும் சீர்குலைத்து நாசமாக்கி அதை வெறும் சந்தையாக மாற்றி வரும்போது கூட ஐயா பேசி கொண்டு வந்திருந்தார். கல்வி கூடங்களை எல்லாம் வெறும் அர்த்தமில்லாததாக மாற்றி ஏதோ ஒரு ஆகாஷுக்கோ அலன்லேயோ வந்து கோச்சிங் போகக்கூடிய நிலைமை மாற்றி எல்லாத்தையும் கெடுத்து கொடி சொல்லிட்டாங்க. இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசிங்கிறது வந்து முழுக்க முழுக்க நம்முடைய சுயமரியாதைக்கு எதிரானது. முழுக்க முழுக்க தமிழ்நாட்டு நலன் மட்டும் இல்லை, உத்தரப்பிரதேச மக்கள் மட்டும் என்ன பாவம் பண்ணாங்க, இந்தியாவுக்கிற எல்லாரும் நலனுக்கும் எதிரானது, எல்லா மக்களுக்கும் எதிரானது. வெறும் சில கார்பரேட்டுகளுக்கும் சில மதவெறி அமைப்புகளும் தவிர மீறி எல்லாருக்கும் எதிரானது. 100 வருஷம் நம்ம மக்கள், நம்முடைய தலைவர்கள் வந்து நம்மை உலக அறிவு பெற செய்தார்கள். 2000 வருஷம் உலக வரலாற்றை நம்ம கதையாக சொல்லி கொடுத்தாங்க, சமகால வரலாற்றை சொன்னாங்க. எதுக்கு இந்த வரலாறுலாம் நம்ம படித்தோம்? அண்ணா வந்து ஒரு புத்தகம் எழுதியிருந்தார், மாஜி கடவுள்கள்னு ஒரு புத்தகம். அந்த பேர் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பேர். நான் சின்ன வயசில் படித்தேன். கிரேக்கத்தில் ஒரு காலத்தில் இருந்த கடவுள்கள், வீனஸ், அஜந்தா, அது மாதிரி நிறைய கடவுள்கள் இருந்தாங்க. எல்லாத்துக்கும் அவங்க கடவுள் வச்சுருந்தாங்க. காதலுக்கு ஒரு கடவுள், அப்புறம் வந்து இதுக்கு ஒரு கடவுள், அதுக்கு ஒரு கடவுள். நம்ம கடவுள் மாதிரி நம்ம 30 கோடி தேவர் இல்லையா, அவங்க சில 100 வச்சுருக்க மாட்டாங்களா? அந்த கடவுள்கள்லாம் பற்றி வந்து பின்னால் படி எப்படி அந்த கடவுள்கள்லாம் வெறும் என்ன சொல்கிறது, சிற்பங்களாக மாறிட்டாங்க. அவங்க இனிமேல் நோ மோர் தே ஆர் காட்ஸ். அதுதான் மாஜி கடவுள்கள் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருந்தார். அந்த சின்ன வயசில் நான் அதை படிக்கும்போது உண்மையிலே சொல்கிறேங்க, நான் வந்து நேரடியாக மதவாதமெல்லாம் தெரிஞ்சுக்கிற வயசு கிடையாது. நான் 7வது 8வது படிக்கும்போது படிச்சிருப்பேன். ஆனால் கடவுள்களாக இருந்தவங்க இப்போ கடவுள்களாக இல்லைங்கிற அந்த எளிய உண்மையை வந்து அந்த வயசில் நான் படிக்கும்போது எனக்கு அது ஒரு பெரிய ஒரு தாக்கம் இருந்தது. பிற்காலத்தில் தந்தை பெரியாருடைய ஒரு சின்ன புத்தகம், 32 பக்கம் தான் இருக்கும், கிராம சீர்திருத்தம்னு ஒரு புத்தகம். அந்த பேரை பார்த்தாவே நிறைய பேர் வாங்க மாட்டாங்க, என்ன பேசியிருப்பாருன்ட்டு. அது ஒரு பெரிய அணுகுண்டு. ஒரு கிராம சீர்திருத்தம் சம்பந்தமாக ஒருத்த மாதிரி ஒரு கூட்டத்தில் அவர் கூப்பிட்டாங்க. எங்கேயோ ஒருத்தர் வந்து எங்கள் கிராமத்தை சீர்திருத்தம் பண்ணணும், வாங்க ஐயா பேசுங்க அப்படின்னு கூப்பிட்டுருக்குறாங்க. அவர் போன உடனே ஆரம்பித்தார் பாருங்க, நான் கிராமங்கள்னு ஒன்று இருக்கவே கூடாதுன்னு சொல்கிறேன், என்னை கூப்பிட்டு வந்து தலைவராக்குறீங்க, மீட்டிங்கில் பேச சொல்கிறீங்களே. அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. கிராமம் என்ற ஒரு சிஸ்டமும் நகரம் என்ற ஒரு சிஸ்டம் இருக்கும் வரையில் நகரம் கிராமத்தை சுரண்டத்தான் செய்யும், வேறு எதுவும் நடக்காது. நான் இங்கே இருக்கிற அழகான சோலைகளை பற்றியெல்லாம் பேசலை, நீ நகரத்துக்கு சப்ளை பண்ணுறது மட்டும்தான் செய்வேன், நீ வளர மாட்ட. நம்முடைய முறையை மாற்றப்பட வேண்டும். கிராமம் எப்படி வந்து பார்ப்பனன் சூத்திரன்கிற நிலைமை மாறணும்னு நான் சொல்கிறேனோ, பெரியார் சொன்னது, அதே போலவே நகரம் கிராமம் என்கிற நிலைமை மாறணும். எல்லோருக்கும் எல்லா வசதியும் கிடைக்கணும். ஐயா, இந்த ஊரில் சினிமா தியேட்டர் இருக்கணும். இப்போ இருக்குது, அவர் பேசுகிற காலத்தில் அவர் சொல்கிறாரு, இந்த ஊரில் வந்து ஒரு அழகான வந்து விளையாட்டு திடல் இருக்கணும், இந்த ஊரில் லைப்ரரி இருக்கணும், இந்த ஊரில் நகரத்தில் இருக்கிறவனுக்கு என்ன வசதி இருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு இருக்கணும். அப்போ கிராமம் கிராமமாக இருக்கக்கூடாது, நகரம் கிராமன்ற வித்தியாசம் இருக்கக்கூடாதுன்னு பேசுகிறாரு. இதை நான் படிக்கிறதுக்கு முன்னாடி, இதை நான் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி படிப்பேன். ஒரு விதத்தில் வந்து இந்த நகரமயமாதல் அப்படிங்கிறது எதிராகவே பார்த்து பழக்கப்பட்ட ஒரு மனநிலை. நகரமயமாதல்னால் தப்பு மட்டும்தான், அது வந்து இயற்கையை சுரண்டுறது மட்டும்தான் அப்படின்ற ஒரு மனநிலையை வந்து வளர்த்து வச்சுருப்பாங்கல்ல. கிராமம்னா அப்படியே தெய்வீகமானது, இயற்கை எழில் கொஞ்சம், தென்றல் வீசும், பூஞ்சோலை மாஞ்சோலைகளாக இருக்குன்னு நம்ம வந்து பாரதிதாசன் பாட்டியே படிச்சுட்டு நினச்சி உட்காந்துருப்போம். அதை உடச்சிடுறாரு. அப்போது கிராமத்துகளில் இருந்து நகரத்தை நோக்கி வரக்கூடிய அதை பற்றி 1000 விமர்சனம் சொன்னாலும் கூட அந்த ஆர்கியூமெண்ட் வந்து இன்னைக்கு வரையில் தமிழ்நாட்டினுடைய பிளானிங்கில் அது ஒரு பெரிய ஒரு இம்பேக்ட் இருக்குது. கிராமத்தை ஒழிக்கிற இம்பேக்ட் இல்லை. எல்லா வசதிகளும் கிராமத்துக்கு போகணும் அப்படிங்கிறது 1970s குறிப்பாக கலைஞர் காலகட்டத்தில் அதை வந்து உருவாக்குனாங்க. கடைசி கிராம முறை போக்குவரத்து, கடைசி கிராம முறை மின்சக்தி, ஒவ்வொரு ஊரிலும் நூலகம். ஸ்டாலின் அவர்கள் வந்து உள்துறை அமைச்சராக இருந்த, கிராம உள்துறை அமைச்சராக இருந்து
அந்த 2011 முடிஞ்ச அந்த ஆட்சி காலத்தில் நினைக்கிறேன், உள்ளாட்சியில் துறையில் இருந்தது. தமிழ்நாட்டில் இருக்கிற 12,500 கிராமங்களுக்கும் வந்து அண்ணா மறுமலர்ச்சி நூலகம்னு ஒரு நூலகத்தை தொடங்கினார். 12,500 நூலகம். உலக வரலாற்றில் அப்படி திட்டம் வந்ததில்லை. அதன் பிறகு வந்து அம்மா வந்து கருணையால் எல்லாத்தையும் மூடிட்டாங்க. எல்லாரும் படிக்கக்கூடாது. எங்கள் பதிப்பகம் 5,000 காப்பி நாங்கள் சப்ளை பண்ணோம். யோசிச்சு பாருங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு பதிப்பாளருக்கு அதை விட கொண்டாட்டம் இருக்க முடியுமா? 4 புத்தகம் 5,000 காப்பி. கிளைமேட் சேஞ்ச் பற்றி ஒன்று, அதுபோல் பல்வேறு புத்தகங்களை நாங்கள் சப்ளை பண்ணோம். அமர்த்தியாசன் பற்றி ஒன்று, அது போல் பெரிய பதிப்பகங்கள்லாம் சப்ளை பண்ணாங்க. 12,500 நூலகங்க. நினச்சி பாருங்கள், எந்த நாட்டிலையும் கிடையாதுங்க அப்படி. ஒவ்வொரு பஞ்சாயத்துலேயும் ஒரு நூலகம், 300 ஸ்கொயர் ஃபீட்டில். அண்ணா மறுமலர்ச்சி நூலகம். நோக்கம் என்ன தெரியுமா? யாரும் வந்து படிக்கிறாங்களே இல்லையோ, என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுகிற பசங்க வந்து படிக்கணுன்றதுக்காக தொடங்கினாங்க. இன்றைக்கி வட சென்னையில் வந்து கோ ஒர்க்கிங் ஸ்பேஸ் மாதிரி கோ லேர்னிங் ஸ்பேஸ்னு சொல்லிட்டு உருவாக்கி போய் பாருங்கள். 3 மணி நேரத்துக்கு 5 ரூபா கட்டணும். 3 மணி நேரத்துக்கு. எல்லா சிவில் சர்வீஸ் எக்ஸாம் புக்கும் இருக்குது. கிராமத்துலேருந்து வரக்கூடிய பசங்க எதுவும் பண்ண வேணாம், 4 முழுக்க அங்கே போய் உக்காந்து புக்கை படிக்கலாம். இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி சென்னை பன்னாட்டு புத்தக கண்காட்சி நடக்குது. 30 மாவட்டங்களில் என்ன நடக்குது, கண்காட்சிகள் நடக்குது. அப்புறம் வந்து சென்னையில் அண்ணா நூலகம் போல் இங்கே மதுரையில், கோவையில், திருச்சியில் பெரிய பெரிய நூலகங்கள் வருது. இந்த காலகட்டத்தில் எத்தனையோ பத்திரிகைகளுக்கு அதிகமான அளவுக்கு நூலகத்துறை வாங்கி நமக்கு கொடுக்குது. புது பத்திரிகைகள் தொடங்கினா, அறிவு சார்ந்த பத்திரிகைகள் தொடங்கினா சப்போர்ட் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. இந்த காலத்தில் தான் பத்திரிகைகளை வந்து அஞ்சல் வழியில் அனுப்புவதற்கான அந்த போஸ்டல் ஸ்கீமை ஒன்றிய அரசு ரத்து செய்கிறது. புரிகிறதா? அறிவை பரப்புவதற்கு நம்ம வேலை செய்கிறோம். அந்த பத்திரிக்கை காம்படிட்டிவ் சக்ஸஸ் ரிவ்யூ வந்து அவங்க கையில் போயிடக்கூடாது. கட் பண்ணு. இலக்கிய பத்திரிக்கை போகக்கூடாது, கட் பண்ணு. பத்திரிகை நடத்துகிறதே பெரிய நஷ்ட தொழில். எல்லாம் ஆர்வத்தின் அடிப்படையில் நடத்துகிறாங்க. 3 ரூபா ஸ்டாம்ப் போட்டி அனுப்புனாவே நமக்கு பெரிய சிரமம். இதில் வந்து அந்த போஸ்டல் இது நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 30 ரூபா ஸ்டாம்ப் போடணும். யார் மக்களுக்காக சிந்திக்கிறாங்க, யார் மக்களின் எதிரிகள்னு புரியுதா உங்களுக்கு? யார் ஹியூமன் கேபிட்டலுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, யார் ஹியூமன் கேபிட்டலை ஒழிக்கிறார்கள்? என்ன சொல்லுது என்இபி? 8ஆம் வகுப்பு வரையில் படிச்சுட்டு ஒரு வேலை சரியாக போக முடியலாம், அப்போயே அவனை ட்ராப் அவுட் ஆக்கி ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்து அனுப்பிடு. 10ஆம் வகுப்பில் போனான்னா இன்னொரு சர்டிஃபிகேட் கொடுத்து அனுப்பிடு. +2 போனான்னா இன்னொரு சர்டிஃபிகேட் கொடுத்து அனுப்பிடு. அவங்களுக்கு ஒகேஷன் ட்ரைனிங். என்ன ஒகேஷன் ட்ரைனிங்? அதே உடல் உழைப்பு தான். என்ன ஒகேஷன் ட்ரைனிங்? ஒருத்தர் என்ன கேட்டார், இது போல தான் ஒரு டிவி டிபேட்டில், என்னங்க ஒகேஷன் ட்ரைனிங் நீங்கள் பேசுகிறீங்க? கிராமத்தில் இருக்கிற ஸ்கூலில் இருக்கிறவனுக்கு கார்பெண்டிங் சொல்லிக் கொடுப்பீங்க, சிட்டியில் இருக்கிற பையனுக்கு ரொபாட்டிக்ஸ் சொல்லிக் கொடுப்பீங்க, அதானே அவருக்கு அது பெரிய பட்டியல் இருக்குது. அவங்களுடைய லிஸ்ட்டு ஒகேஷன் ட்ரைனிங் ஒரு 100 போட்டிருக்கிறான். எங்கள் சின்ன கிராமத்தில் வந்து ரொபாட்டிக்ஸ் சொல்லிக் கொடுப்பியா? அப்போ ரொபாட்டிக்ஸ் கற்றுக்கிற பையன் வந்து அடையாரில் இருப்பான். என் சின்ன கிராமத்தில் இருக்கிற பையன் வந்து பானை வனையத்தில் கற்றுக்குவான். ரெண்டுமே ஒகேஷன் தான். இந்த என்இபிங்கிறது முழுக்க வந்து மீண்டும் மக்களை வந்து படுகொழியில் ஆழ்த்தக்கூடிய ஒரு விஷயம். அதை பற்றி யாரும் பேசுறது கிடையாது. நாம் வந்து புதிய கல்வி முறை, நாம் பேசக்கூடிய கல்வி முறை, சமூக நீதி கல்வி முறை, வளர்ச்சிக்கான கல்வி முறை என்ன செய்கிறது? மக்களை அந்த வறுமையான பின்னணியிலிருந்து, பின்தங்கிய சூழலிலிருந்து, சாதிய பின்னணியிலிருந்து வெளியேற்றி அவர்களை உலகம் முழுக்க அனுப்புகிறது. இந்த ஆட்சி காலத்தில் வந்து இந்த மண்ணினுடைய மைந்தர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஒரு முக்கியமான ஒரு வேலை செய்தார். 3 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும், நான் வந்து ஷார்ஜா இன்டர்நேஷ்னல் புக் ஃபேருக்கு போயிருந்தேன் என்னுடைய தொழில் நிமித்தமாக. அப்போ திடீர்னு சொன்னாங்க, இதை மாதிரி தமிழ்நாட்டிலேருந்து 72 மாணவர்கள் இங்கே வராங்க, மினிஸ்டர் அழைச்சிட்டு வராரு அப்படின்னு. எனக்கு புதுசாக இருந்தது. அது பார்த்தா வந்து அன்றைக்கி ஈவினிங் ஒரு பெரிய ப்ரோக்ராம் ஷார்ஜா இன்டர்நேஷ்னல் புக் ஃபேரில் 72 மாணவர்கள் தமிழ்நாட்டிலேருந்து வந்திருந்தாங்க. அமைச்சர் வந்திருந்தார். உள்ளூர் திமுககாரங்க தான், என்னுடைய நண்பர்கள் தான். அவங்க கூட்டம் போயிட்டு இதை பாருங்கள் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. அந்த பிள்ளைங்க ஒரு 3 நாளாக துபாயிலையும் ஷார்ஜாவிலையும் முக்கியமான இடங்கள்லாம் சுற்றி பார்க்குறாங்க. எல்லாமே அரசு குழந்தைகள், அரசு பள்ளி குழந்தைகள். அவங்களுக்கு அந்த எக்ஸ்போஷர் துபாயினுடைய மிக முக்கியமான அந்த இடங்களில், அந்த லைப்ரரியில், புக் ஃபேரில். அதுக்கு அதே போல் அந்த ஆண்டு மட்டும் ஜப்பானுக்கு ஒரு செட்டு, ஃபின்லாந்துக்கு ஒரு குரூப்பு, மலேசியாவுக்கு ஒரு குரூப்புன்னு உலகம் முழுக்க நம்ம பள்ளி குழந்தைகளை தேர்ந்தெடுத்து அனுப்பிட்டே இருக்கிறாங்க.
அதன் பிறகு நான் வந்து அந்த அந்த ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு முறை அந்த பசங்கள்லாம் வந்திருந்த போது நான் போய் கேட்டேன், இந்த ஊர்லாம் போயிட்டு வந்தீங்களப்பா எப்படி இருக்குன்னு. அதில் ஒரு பையன் சொன்னான், நான் மறக்கவே முடியாது, எல்லாம்னா விடுண்ணா, ஃப்ளைட்டில் போனேன் அதுவே போதுண்ணா. நான் நெகிழ்ந்து போயிட்டேங்க, ஃப்ளைட்டில் போனேன் அதுவே போதுண்ணா அப்படின்னு சொன்னான். யோசிச்சு பாருங்களேன், ஒரு இன்னைக்கு அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மக்களுடைய ஒரு சராசரி வருமானத்தையும் சமூக சூழலையும் யோசிச்சு பாருங்க. எவ்வளோ குறைவுன்னா சொல்லாங்க நம்ம தலைவர்களை பற்றி. உங்களை விட நான் அதிக குறை சொல்கிறாரு பத்திரிகையாளனாக இருந்தவன். எனக்கு ஒரு 2 புக்கு எழுதுவேன் எவ்வளோ குறைகளை பற்றி. ஆனால் அவங்க நம்ம தலைவருங்க. இந்த தலைவர்களை பார்த்து தான் டெல்லி பதறது. இந்த தலைவர்களை ஒழிக்கணும்னு தான் அத்தனை குற்றச்சாட்டுகளும். இவங்களை காலி பண்ணணும் தான் தேர்தல் கமிஷன்லேருந்து எல்லா கமிஷனும் வேலை செய்யுது. ஏன் இவங்க என்ன தப்பு பண்ணாங்க? இவங்களும் அவங்களோட சேர்ந்து கொள்ளடிச்சிருக்கலாமே. இவங்க இந்த நிமிடம் வரையில் சில விஷயங்களை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கல. தமிழ்நாடு என்பது சமூக நீதி மண், பெரியார் மண் அப்படின்னு சொல்கிறோம்னா அதனுடைய பொருள் என்ன? அது பெரியார் சமூக நீதிங்கிற வார்த்தை அல்ல. தமிழ்நாடு என்பது அனைவருக்கும் சம அனுபவத்தையும் சம வாய்ப்பையும் சம அதிகாரத்தையும் கொடுப்பதற்கான அரசியலை செய்கிற மாநிலம். அதான் அது பொருள். அதற்கு என்ன வேணா செய்வோம், அந்த சமத்துவம் அப்படிங்கிறது இங்கே நம்ம தலைமுறையில் நிறைய பேருக்கு பிறந்ததுலேருந்தே பார்த்து நம்ம கொஞ்சம் பழகிட்டதுனாலே என்ன தெரியல, அந்த அருமை நமக்கு தெரியல, அதை நம்ம புரிஞ்சிக்கல. இந்தியாவின் மற்ற மாநிலங்களுக்கு போனால் தான் சில விஷயம் புரியும்னு சொல்லுவாங்க, அது உண்மைதான். தமிழ்நாடு சாதித்த இந்த சுயமரியாதை இயக்கத்தின் பலனாக உருவான இந்த நன்மைகளினுடைய முக்கியத்துவத்தை இந்த தலைமுறை இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. இன்னும் சொல்ல போனால் 10 வருஷத்துக்கு முன்னாடி சுத்தமாக புரியல. 2014 ஒரு புதிய பிரதமர் வந்த பிறகு கொஞ்சம் புரிஞ்சுது. ஓ அப்படி அவசியம் அப்படின்னு கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சது. ஒவ்வொரு தாக்குதலும் நடத்தும் போது கொஞ்சம் புரிஞ்சுது. ஆனால் இன்னும் நம்மளால் புரிஞ்சுக்கலாம். எதை இழக்கக்கூடாது, நமக்கு ஞாபகம் மறதி அதிகம். சங்க காலத்தில் யமனத்தோடும் அரபு நாடு சோனகத்தோடும் பிஸ்னஸ் பண்ணவங்க தான். அதன் பிறகு என்ன ஆனோம்? 1000 வருஷத்துக்கு முன்னாடி ராஜராஜ சோழன் வந்து இவ்வளோ அருமையான கட்டடத்தை கட்டினானே தஞ்சாவூரில், அப்போ இருந்த அறிவியலும் தொழில்நுட்பம் அதன் பிறகு என்னாச்சு? கரிகாலன் கல்லணை கட்டின போது இருந்த அறிவியல் தொழில்நுட்பம் அதன் பிறகு என்னாச்சு? யோசித்து பார்க்க வேணாமா? 2200 வருஷத்துக்கு முன்னாடி எகிப்தினுடைய துறைமுக நகரமான அலெக்சாண்ட்ரியாவில் போயிட்டு ஒரு தமிழ் வணிகனும் ஒரு அரபு வணிகனும் வந்து ஒரு ட்ரேடு ஒப்பந்தம் ஒன்று கையெழுத்து போடுறாங்க. அந்த பேப்பரஸ் இன்னும் அங்கே இருக்குது. எந்த பொருளை அனுப்புனா நீ எப்போ பொருளை அனுப்பணுங்கிற ஏதோ ஒரு டாக்குமெண்ட்டு 2200 வருஷத்துக்கு முன்னாடி. அப்புறம் எங்கே போச்சு? அப்போ சங்ககாலம் பொற்காலம்னா அதன் பிறகு எப்படி கற்காலமாக மாறுச்சு? ராஜேந்திர சோழன் காலத்தில் நம்ம தென்கிழக்கு ஆசியாவே கட்டி ஆண்டோம்னா அதன் பிறகு ஏன் அதே தென்கிழக்கு ஆசியாவில் அதே வங்காள விரிகுடாவில் நீ கூலிகளாக வந்து பர்மாவுக்கும் சிங்கப்பூருக்கும் மலேசியாவுக்கும் போன? எந்த இந்திய பெருங்கடலில் ஒரு காலத்தில் சோழர்களின் கப்பல்கள் வந்து திரிந்ததோ அதே இந்திய பெருங்கடலில் கூலிகளாக நீ எப்படி போன? யோசித்து பார்க்க வேணாமா? வரலாறுல ஒரு காலத்தில் நம்ம தாத்தன் காலத்தில் நல்லா இருந்தோம்னா அப்படியே தொடர்ந்து நல்லா இருக்கிறது இல்லையே. ஏன் வாழ்ந்து கட்ட குடும்பமாக நம்ம மாறணும்? விதியா? தலைவிதியா? யோசிச்சு பாருங்க. என்னைக்கெல்லாம் நாம் உஷாராக இருந்து நம்முடைய ஒரு சமூகத்தில் மனிதனாக இருப்பதற்கான அடித்தளத்தை விட்டு விடுகிறோமோ, என்னைக்கு விதியை நம்புகிறோமோ, என்னைக்கு நம்ம குடுமி வேற ஒரு குடுமிக்காரன் கையில் போதோ அன்னைக்கெல்லாம் நாம் இழக்கிறோம். அதைத்தான் சுயமரியாதை இயக்கம், திராவிட இயக்கம் தட்டி கேட்டது. அந்த அபாயம் இன்னைக்கும் போல அதைவிட மிகப்பெரிய அபாயம் நமக்கு இன்னும் 10 வருஷத்தில் காத்திருக்கு. நம்முடைய வளர்ச்சி, நம்முடைய இவ்வளவு வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது என்கின்ற நிலைமை இருந்த போதும், எப்பொழுதுமே ஒன்றிய அரசில் தமிழ்நாட்டுக்கு உரிய மரியாதை கிடைக்காத போதும்,
தமிழ்நாடு நான் சொன்னது போல நிதி மூலதனமோ இயற்கை வள மூலதனமோ கனிம மூலதனமோ எதுவும் இல்லாமல் மக்களை மட்டுமே நம்பி, மனித மூலதனத்தை மட்டுமே நம்பி வளர்ந்து இவ்வளவு உயரத்துக்கு வந்த போதும் நம்முடைய நெரேட்டிவை இங்கே ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை ஆட்சியாளர்கள். மக்களுக்கு புரியுது, ஆட்சியாளர்களுக்கு புரியல. அவர்கள் தமிழ்நாட்டை தண்டிக்கணும்னு பார்க்குறாங்க, தமிழ்நாட்டை தண்டிக்கணும்னு பார்க்குறாங்க. எது பெர்ஃபார்மிங் ஸ்டேட்டோ அதை தண்டிக்கணும்னு பார்க்குறாங்க. யார் மூலமாக அதிக வருமானம் வருகிறதோ அவர்களை தண்டிக்கணும்னு பார்க்குறாங்க. மாவட்டத்துக்கு 3 மெடிக்கல் காலேஜ் கொண்டு வரணும்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே 3 மாவட்டத்துக்கு ஒரு மெடிக்கல் காலேஜ் சொல்கிறதுக்கு முன்னாடி மாவட்டத்துக்கு 3 மெடிக்கல் காலேஜ் வந்த தமிழ்நாட்டினுடைய உண்மையை ஏற்றுக்கொள்ள அவங்க தயாராக இல்லை. நாம் பேசித்தான் ஆகணும். நீ இந்தி மொழி உட்பட மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கலன்னு சொன்னால் உன் ஸ்கூலுக்கு பணம் கொடுக்க மாட்டேன்னு அவங்களால பேச முடியுது. எந்த அரசியல் சாசன நெறிமுறைக்கும் சட்டத்துக்கும் கொஞ்சம் கூட மதிப்பு இல்லாமல் நான் சொல்கிறத கேட்கலாம் உனக்கு நான் பணம் கொடுக்க மாட்டேன். ஏன்? ஜிஎஸ்டி மூலமாக நீ எனக்கு என்னுடைய பணத்தை சேர்த்து வசூல் பண்ணுறதுனால நான் உனக்கு பணம் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியல பாருங்கள். உன்னுடைய சிஸ்டம் வந்து எங்கிட்டேருந்து பணத்தை கொள்ளடிக்குது. எங்கிட்டேருந்து 1 ரூபா வாங்கிக்கிட்டு எனக்கு 30 காசு கொடுக்குற. உத்தரப்பிரதேசக்கிட்ட 1 ரூபா வாங்கினா திருப்பி 3 ரூபா கொடுக்குற. இதை நான் கேட்க முடியாது. தமிழ்நாட்டில் உங்களுக்கு கோயம்புத்தூர்லேயும் மதுரையில் மெட்ரோ வேணும்னா சாரி, போதுமான அளவு மக்கள் இல்லை, நாங்கள் தரமாட்டோம். ஆனால் அதை விட குறைவாக இருக்கிற ஆக்ராவுக்கு கொடுப்போம். நியூ டெல்லியில் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் ஒரு 50 கிலோமீட்டர் கிடையாது. நொய்டாவில் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். ஆனால் பெங்களூரில் இருக்கும் ஓசூருக்கு தரமாட்டேன். என்னங்க அநியாயம் அது? உங்கள் 40% எலக்ட்ரானிக்ஸ் எக்ஸ்போர்ட் தமிழ்நாடு கொடுக்குது. லெதரில், டெக்ஸ்டைலில், ஐடியில், எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளில் எல்லாத்துலேயும் பெரிய அளவுக்கு நாம் வந்து வருமானத்தை உருவாக்கி உனக்கு ஜிஎஸ்டி மூலமாக கொட்டி கொடுக்குறோம். நான் ஏர்போர்ட் போடுறதுக்கு நீ தடையாக இருக்கிற. ஒரு வேளை அதை அதானே கொடுத்துருன்னு சொன்னால் கொடுப்பாங்களோ நமக்கு தெரியல. பச்சையாக அவர்களால் வந்து அந்த நாடகத்தை அரங்கேற்ற முடிகிறது. நண்பர்களே, தமிழ்நாடு இன்று வந்து போகக்கூடிய திசை என்னன்னு சொல்லிட்டு நான் என்னுடைய உரையை முடிச்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். நான் சொன்னதை போல உலக பொருளாதாரத்தின் முன்னணி ரீஜன்ஸில் பகுதிகளில் ஒன்றாக தமிழ்நாடு கிட்டத்தட்ட மாறிவிட்டது. இன்றைக்கி ஜப்பான் வயசான ஒரு நாடு. அங்கே வந்து பெரிய அளவுக்கு பொருளாதாரம் இனி வளர்ச்சி சாத்தியம் இல்லை, ஸ்டாக்னண்ட்டாக இருக்குது. எல்லாமே 60 வயசு மேலே இருக்கிறான். அந்த ஊரில் இளைஞர்களே கிடையாத ஒரு நாடு அது. கொரியா இன்னும் 10 வருஷத்தில் அந்த ஸ்டேஜுக்கு வரும். சைனா அவர்கள் அடுத்த நிலைக்கு போயிட்டாங்க. மிடில் இன்கம்லேருந்து, லோ காஸ்ட் ப்ரொடக்ஷன்லேருந்து, சீப் சைனா ஃபோன்லேருந்து அடுத்த லெவல் போயிட்டு அமெரிக்காவை தாண்டி அவங்க போயிட்டாங்க. தென்கிழக்கு ஆசியாவில் வியட்நாம்ங்கிற ஒரு நாடு மட்டும்தான் இன்றைக்கி பெரிய வளர்ச்சி, மீது எங்கேயும் வளர்ச்சி கிடையாது. மேற்கு ஆசியாவில் என்ன போன பிறகு என்ன பண்ண போகிறோம்னு அவனுக்கே தெரியல. ஆசியா முழுக்க 3 நாடு இடங்களில் தான் இன்றைக்கி வந்து ஒரு பிரைட்னஸ் இருக்குது பொருளாதார ரீதியாக. அதில் தமிழ்நாடு ஒன்று. இந்த நூற்றாண்டு ஆசிய நூற்றாண்டு என்று சொன்னால் அதில் நமக்கு இடம் இருக்கிறது. அதை உலகம் ஏற்றுக்கொள்கிறது. தொழில்துறையினர் புரிந்து கொள்கிறார்கள், ஒன்றிய அரசை தவிர. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்த 100 ஆண்டு காலம் போராடி நம் பெற்ற அரசியல் உரிமைகள், சமூக உரிமைகள், சமூக நீதி உரிமைகள் பெறவில்லை என்றாலும் கூட கஷ்டப்பட்டு நாமே உருவாக்கிக்கிட்ட இந்த பொருளாதாரம், அவங்கள பற்றி கவலைப்படாமல் நாமே உருவாக்கிக்கிட்ட இந்த சுகாதாரம், பொது போக்குவரத்து, பப்ளிக் வெல்ஃபேர், இது எதுவுமே இன்னும் டேக்கன் ஃபார் கிராண்டடாக நினச்சிக்காதீங்க. இதெல்லாம் நம்ம தலைவர்கள்லாம் போராடி யோசித்து திட்டமிட்டு கொண்டு வந்தது. ஒவ்வொன்றுத்துக்கு பின்னாடியும் போராட்டம் இருக்கிறது. அதை வந்து உடைத்தெறி வைக்கக்கூடிய இந்த சூழல் வந்து அவங்க செய்கிறாங்க. நமக்கு வந்து இன்னும் புரியல. நாம் 100% இதை பற்றி பேசலை. அப்போ ஒரு பக்கம் நமக்கு வரக்கூடிய ஆபத்தை வந்து நாம் எதிர்கொள்ளணும். இன்னொரு பக்கம் சுயமரியாதை இயக்கத்தின் அடுத்த நூற்றாண்டு என்பது தமிழ்நாட்டிலே எப்படி இருக்க வேண்டும். இந்த மண்ணிலே இன்னும் முழுமையாக வளர்ச்சி அடையாத சமூகங்களை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள். இங்கே இன்னும் சமூக நீதி முழுமையாக பரவிவிடவில்லை. இங்கே இன்னும் கிராமங்களில் மூடத்தனமும் பல்வேறு பிரச்சனைகளும் இருக்கிறது.
இங்கே இன்னமும் பெரிய தற்கூரி கூட்டங்களும் இருக்கிறது. அரசியல் என்பது என்னன்னு தெரியாமல் சினிமாவில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டார் என்னுடைய முதலமைச்சர் ஆவான் அப்படின்னு நம்பிக்கை உடையவர்கள் லட்சக்கணக்கில் இருக்கிறாங்கன்னா சுயமரியாதை இயக்கத்தினுடைய பணி முடிந்து விடவில்லை என்று அர்த்தம். நமக்கு இன்னும் 100 வருஷம் வேலை இருக்கு. ஐரோப்பாவுக்கு 300-400 வருஷம் ஆச்சு இல்லை? 1600களில் வீழ்ச்சி அடைய தொடங்கிய சீனா மீண்டும் எழுந்து நிற்பதற்கு 400 வருஷம் ஆச்சு. ஐரோப்பிய காலனிய ஆதிக்கவாதிகளால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு சமூகமும் மீண்டும் எழுந்து நிற்கிறது 200-300 வருஷம் ஆச்சு. நமக்கும் நிறைய நாள் ஆகும். நம்ம 2000 வருஷமாக பாதிக்கப்பட்டோம். 100 வருஷமாவா? 2000 ஆண்டு காலமாக நம்ம பாதிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த ஆரிய பார்ப்பனிய வருணாசிரம கோட்பாடுகளால் ஏற்பட்ட பாதிப்புகளை நாம் முழுமையாக அதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். இப்போ 2000 வருஷ விஷயத்தை நீங்கள் வந்து ஒரு 20 வருஷம் ஒதுக்கி இருக்க முடியுமா? இந்த போராட்டம் தொடரணும். சுயமரியாதை இயக்கத்தில் வரக்கூடிய அந்த சுயம் என்ற சொல் ரொம்ப முக்கியமானது. அதுக்கு நான்னா செல்ஃப்னா நான் மட்டும்னு அர்த்தம் இல்லை, நாம் என்றும் அதுக்கு அர்த்தம். செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஒவ்வொருவருத்துக்கும் வந்தால் தான் அது பேர் செல்ஃப் ரெஸ்பெக்ட். எனக்கு சுயமரியாதை இருக்குதுன்னா என்ன அர்த்தம்னா உங்கள் சுயமரியாதையை நான் ஏற்றுக்கிறேன்னு அர்த்தம். எனக்கு மட்டும் சுயமரியாதை இருக்குன்னு சொன்னால் அது திமிரு, அது ஆணவம், அது ஈகோ. சுயமரியாதை ஏற்றுக்கொள்றதுனா என்ன அர்த்தம்? எனக்கு இருக்கிற அதே உரிமைகள் எல்லாம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். அப்போ இந்த ஒட்டுமொத்த சமூகம் வளராத வரையில் சுயமரியாதை பெற்ற சமூகமாக நாம் வளர்ந்து விட்டோம்னு கிளைம் பண்ண முடியாது. ஆனால் படிப்படியாக முன்னேறி மிக சிறந்த நிலைக்கு நாம் வந்து கொண்டிருக்கிறோம். மீண்டும் ஒரு அடி அடித்து நம்மை தூக்கி எறிந்து விடக்கூடிய அந்த பகைவர்கள் மிக வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறாங்க. தமிழ்நாட்டிலே வளர்ந்து கொண்டிருக்கிறாங்க. இதற்கு இந்த உண்மை புரியாமல் அல்லது புரிந்தும் கவலைப்படாமல் இங்கே பெரிய கூட்டம் இருக்கிறது. அதனால தான் சுயமரியாதை இயக்கத்தின் 100வது ஆண்டை நாம் பேச வேண்டிய நிலைக்கு வந்திருக்கிறோம். அதை 100 ஆண்டு முடிச்சுட்டு வந்து நான் பேசிகிட்டு இருக்கிறேன். 1965 பிப்ரவரி 12ஆம் தேதி பொள்ளாச்சியிலே நடந்த அந்த மிகப்பெரிய படுகொலையை பற்றி இந்த சினிமா வரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? 4 பேருக்கு தெரியும். அந்த 4 பேர் தான் இங்கே வந்திருப்பீங்க. சாதாரண மக்களுக்கு கண் முன்னாடி நடந்த ஒரு நிகழ்வு தானே. வரலாற்றில் வந்து அது ரொம்ப அதிக நாட்கள் கிடையாது. அதை பேராசிரியர் ஆர் ராமசாமி ஒரு புத்தகமாக எழுதி பதிப்பிச்சு அதன் பிறகு அது சினிமாவில் ஒரு காட்சியாக வந்த பிறகு தான் வீட்டில் வந்து நான் 10 வருஷமாக மொழி உரிமைக்காக இந்தியா முழுக்க வேலை செய்கிறேன். என் பையன் இப்போ தான் வந்து கேட்குறான், அப்படிலாம் நடந்துச்சாப்போ? ஆமாண்டா நடந்துச்சு. 2016-17 பொள்ளாச்சியில் நாங்கள் கூட்டத்தை போட்டு அந்த தியாகிகளுக்கு நினைவு மண்டபத்தை கட்டணும்னு பேசணும். இன்றைக்கி படம் வந்த பிறகு தான் அந்த ஊரில் இருக்கிறவங்களே இப்போ நம்ம ஊரில் எனக்கு கொஞ்சம் நிறைய தான் செத்து போயிருப்பாங்க போல அப்படின்னு நினைக்கிறோம். எவ்வளவு பெரிய துயரம்! 50 வருஷம் 60 வருஷத்தில் நடந்த நிகழ்வே நமக்கு புரியல. அந்த மொழி போராட்டத்தினுடைய அடித்தளம் என்ன நமக்கு புரியல. எத்தனை பேர் இன்னும் கூட இந்த கருணாநிதியால் தாங்க நான் ஹிந்தி படிக்கல, படிச்சிருந்தா கேபினட் செக்ரட்டரியாக இருப்பேன் சொல்கிறானா இல்லையா? போராட்டம் என்ன போராட்டம்? அதை சொல்லி முடிச்சுக்கிறேன். 1950 இந்தியா குடியரசான போது அவர்கள் எடுத்துக்கொண்ட இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் படி இந்தியாவின் அஃபிஷியல் லாங்குவேஜ் ஹிந்தி. ஆனால் கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி டிஸ்கஷனில் ஹிந்தி பேசாதவர்கள்லாம் சத்தம் போட்டதுனால சரி போனால் போகுது, 15 வருஷத்துக்கு இங்கிலீஷ் வச்சுக்கலாம், அதுக்குள்ளே நீங்கள்லாம் ஹிந்தியை படிச்சிடணும். ஸோ இங்கிலீஷ் வில் கண்டினியூ ஆஸ் எ அடிஷ்னல் அஃபிஷியல் லாங்குவேஜ் ஃபார் 15 இயர்ஸ். 5 வருஷத்துக்குள்ளே நீங்கள்லாம் ஹிந்தி படிச்சிடணும், அதன் பிறகு ஹிந்தி மட்டும்தான் அப்படின்னா 50 ஒரு சமரசத்தை அவர்களாகவே சமரசத்தை ஏற்படுத்தி கொண்டு நம்மளை கேட்கல, அதை அவங்களையாவே ஏற்படுத்திக்கிட்டோம். 5 வருஷத்தில் ஹிந்தி தான் மட்டும்தான். அந்த 15வது வருஷம் தான் 65. ஹிந்தி வில் பி த அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் இந்தியா. ஹிந்தி வில் பி த சோல் அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் இந்தியா. திட்டம் அதுதான். அதற்கு எதிராக வந்து பார்லிமெண்ட்டில் திமுக போராடுறது. ஈவிகி சம்பத் ஒரு முறை பார்லிமெண்ட்டில் குரல் எழுப்புறாரு. நேரு என்ன சொன்னார்னா, இல்லை ஹிந்தி பேசாத மக்கள் விரும்பாத வரையில் நாங்கள் ஹிந்தியை வந்து ஆட்சி மொழியாக திரிக்க மாட்டோம் அப்படின்னு. ஹிந்தி பேசாத மக்கள் விரும்பினா நாங்கள் அதை கொண்டு வருவோம் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். ஹிந்தி பேசாத மக்கள் விரும்புவாங்களா இல்லையாங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது?
அதுக்கெல்லாம் எந்த உத்தரவாதமும் கிடையாது. சரி பரவாயில்ல, ஒரு பிரைம் மினிஸ்டர் சொன்னாரே அப்படிங்கிற அடிப்படையில் கொஞ்சம் பிரச்சனை வராதுன்னு நினச்சாங்க. ஆனால் நேரு அவர்கள் காலமான பிறகு அடுத்து வந்த லால் பகதூர் சாஸ்திரி அதெல்லாம் கிடையாது, அது வாக்குறுதி தான், அது ஒன்றும் சட்டம் கிடையாது, நாங்கள் 65 கட்டாயமாக இந்தி மட்டுமே தான் ஆட்சி மொழின்னு கொண்டு வருவோம்னு சொல்லிட்டாங்க. அதுதான் அதனுடைய முன்னறிவிப்பு தான். நீங்கள் அந்த படத்தில் பார்த்த அந்த மணி ஆர்டர், ஆங்கிலத்திலும் இந்தியிலும் இருந்த மணி ஆர்டர் திடீர்னு ஹிந்தியில் மட்டுமே வருது. தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை மக்களும் ஒரே நொடியில் தற்கொலைகளாக மாறிட்டாங்க. அந்த படத்தில் வர அந்த அம்மா சொல்கிற மாதிரி, நீங்கள் ஒரே நிமிடத்தில் நீங்களாம் 2வது தர குடிமக்கள் ஆகிட்டீங்க, ஒரே நிமிடத்தில் நீங்களாம் தற்கொலை ஆகிட்டீங்க. நீங்கள் எவ்வளோ படிச்சிருந்தா உங்களுக்கு எழுத படிக்க தெரியாத? அதான் அந்த படத்தோட காட்சி நடந்தது. உண்மையிலே அந்த காட்சியை பற்றி நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இயக்கங்களில் செயல்படும் போது பலர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். கல்லூரி மாணவர்கள் மத்தியில் அந்த பிரச்சனை வெடித்ததுக்கு முக்கியமான காரணம், கிராமங்களில் இருக்கிற பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைக்கு வந்து பணம் அனுப்ப முடியல. காரணம் என்னன்னா, ஃபார்ம் எல்லாம் ஹிந்தியில் இருக்குது, போஸ்ட் மாஸ்டருக்கே ஹிந்தி தெரியாது. எல்லாருமே போய் போஸ்ட் ஆஃபீஸில் கொடுப்பாங்க, யாரோ ஒருத்தர் எழுதி தான் கொடுப்பாங்க. அங்கே அந்த காலத்தில் அது நடக்கலை. அப்போது அது ஹிந்தி ஒன்லி த சோல் அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் இந்தியா வந்துருங்கிற அந்த நிலைமை உருவாகி விட்டதை பார்த்த பிறகு தான் அந்த போராட்டம் அப்படி வெடிக்கிறது. நல்லா கவனிங்க, இந்தி அஃபிஷியல் லாங்குவேஜாக இருக்கணுங்கிறத நம்ம எதிர்க்கலை, இந்தி மட்டுமே அஃபிஷியல் லாங்குவேஜாக இருக்கணுன்றதான் நம்ம எதிர்த்தோம். அது மட்டும் இல்லை, தமிழ் உட்பட அனைத்து மொழிகளும் அஃபிஷியல் லாங்குவேஜாக ஆகணுன்றதுக்காகத்தான் குரல் கொடுத்தோம். அண்ணா அதை தான் பேசினார். அன்றைக்கி வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனுடைய 8th ஷெட்யூலில் 14 மொழிகள் இருந்தது. அந்த 14 மொழியும் ஆட்சி மொழியாக ஆகணும்னு தான் குரல் கொடுத்தோம். அதுவரையில் இங்கிலீஷ் இணைப்பு மொழியாவது இருந்தாகணும் பேசணும், போராடணும். அன்றைக்கி இந்தியாவில் சின்ன சின்ன படத்தில் காட்டுற அளவுக்கு அவ்வளோ பெருசு இல்லைனாலும் நிச்சயமாக மற்ற மாநிலங்களில் கொஞ்சம் கொஞ்சம் ஆதரவு கிடைத்தாலும் மாநிலங்களாக யாருமே நம்மளை ஆதரிக்கலை. தமிழ்நாடு இந்தி திணிப்புன்ற பேரில் பெரிய முட்டாள்தனம் பண்ணிட்டாங்க என்ற அளவில் தான் எல்லாரும் விமர்சனம் பண்ணாங்க. ஆனால் இன்றைக்கி நிலைமை என்ன தெரியுமா? பாஜக ஆளும் மகாராஷ்டிராவில் இந்தி மொழியை 1ஆம் கிளாஸ்லேருந்து கற்றுக்கணும்னு ஒரு சட்டம் வரும்போது ஒட்டுமொத்த மகாராஷ்டிரம் எழுதுன்னு முடியாதுன்னு பேசு. கர்நாடகத்தில் தமிழ்நாடு போல எங்களுக்கு இருமொழி கொள்கை வேண்டும் என்று பேசியது. 6 மாதத்துக்கு முன்னாடி இந்தியாவினுடைய என்சிஆர்டி சிலபஸ் புக்ஸுடைய புத்தகத்துடைய பேர்களெல்லாம் வந்து சமஸ்கிருதத்தில் ஹிந்திலையும் வச்ச போது, இங்கிலீஷ் புக்குக்கு ஹிந்திலையும் சமஸ்கிருதத்திலையும் பேர் வச்ச போது அதற்கு எதிராக அறிக்கை விட்டவர் தமிழ்நாட்டு கல்வி அமைச்சர் அல்ல, கேரளாவின் கல்வி அமைச்சர். நான் கலந்து கொண்ட மொழி உரிமை போராட்டம், இந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டம், நான் கலந்து கொண்ட போராட்டங்கள்லேயே மிகப்பெரிய போராட்டம் சண்டிகரில் நடந்தது 7 வருஷத்துக்கு முன்னாடி. வெஸ்ட் பெங்காலில் இந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டம் 65 நாம் போராடிய போது நம்மை முட்டாள்கள் என்றும் விஷயம் தெரியாதவங்களும் சொன்னவங்க அத்தனை பேரும் இன்னைக்கு அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டினுடைய முன்னுதாரணத்தை. ஆக சமூக நீதியாக இருக்கட்டும், மொழி உரிமையாக இருக்கட்டும், மாநில உரிமையாக இருக்கட்டும், எல்லா விஷயங்களிலும் நாம் முன்னோடியாக இருக்கிறோம். இது எல்லாம் சேர்ந்தது தான் சுயமரியாதை, நம் ஒவ்வொருத்தருடைய சுயமரியாதை. அதற்கு இன்னும் ஆபத்து இருக்கிறது. அதை உடைத்தெறிந்து நம்முடைய சுயமரியாதை காப்பாற்றப்படவும், அந்த சுயமரியாதை இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் கிடைக்கவும். நாம் ஒன்றும் சுயநலவாதி கிடையாது, சுயமரியாதை தானே ஒழிய சுயநல மரியாதை கிடையாது. எல்லாரும் வரணும். பல பேர் என்ன கேட்பாங்க, வட இந்தியாவில் வந்து வளர்ச்சியை பற்றி பேசும்போது சொல்லுவேன், சீக்கிரம் வளர சொல்லுங்கய்யா, எங்களால் தாங்க முடியல. அவங்க வளர்ந்தால் தான் நமக்கு விடுதலை, அவங்க வளராத வரையில் நமக்கு பிரச்சனை தான். சீக்கிரம் எப்படியாவது வளர சொல்லுங்க. வளர மாட்டேங்கிறான் தான் தலைவர்கள். ஆக இந்தியாவில் இருக்கிற அத்தனை பேருக்கும் இது போய் சேரணும். அப்படி போய் சேருவது தான் சுயமரியாதை இயக்கத்தினுடைய அந்த அடிப்படையான அந்த தன்மானம் சார்ந்த அறிவும் மானமும் தான் மனிதர்களுக்கு அழகு என்கிற தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, கலைஞர் போன்றவர்கள் அரசியல் ரீதியாக உருவாக்கிய இந்த அஸ்திவாரத்து மேலே ஒரு துரும்பு விழுந்தால் கூட அது நம்முடைய தன்மானத்துக்கு விடப்படக்கூடிய நேரடி சவால் நாம் எடுத்துக்கணும். இது ஏதோ ஒரு கட்சியோட பிரச்சனை, இது திமுகவோட பிரச்சனை, இல்லை இது பெரியாரிஸ்டோட பிரச்சனை இல்லை, ஒட்டு மொத்தமாக ஒவ்வொரு தமிழர்களின் பிரச்சனை. ஏன்னா அது சுயமரியாதை, அது சுயமரியாதை. தமிழ் என்கின்ற அந்த சொல்லுக்கு உள்ள அரசியல் அதிகாரம், அது அரசியல் அடையாளம், அது திராவிடம் என்கிற போர்வால். அது
அது ரெண்டுத்தையும் ஒன்றுக்கு ஒன்று எதிராக நிறுத்துகிற முயற்சிகள் மிக மிக மோசமான துரோகத்தனமான முயற்சிகள். தமிழையும் திராவிடத்தையும் ஒன்றுக்கு ஒன்று எதிராக நிறுத்துகிற முயற்சிகள் கூட மிக மோசமான சதி தான். ரெண்டும் நம்மளுக்கு தான். ஒன்று வாழலாம், இன்னொன்று கேடயம், அவ்வளோதான். அந்த ரெண்டு ஆயுதங்களையும் கொண்டு நாம் நடத்துகிற இந்த போராட்டம் என்பது எந்த காலத்திலும் வன்முறை கிடையாது. அது எப்பவுமே அறிவு போராட்டம் தான். நமக்கு அறிவாயுதம் மட்டும்தான் உண்டு. கத்தியை தீட்டாதே புத்தியை தீட்டுன்னு தான் பெரியார் அண்ணா சொல்லிட்டு போயிருக்கிறார். தங்களுடைய போராட்டத்தில் ஒரு சின்ன வன்முறையை கூட தந்தை பெரியார் அனுமதிச்சது கிடையாது. ஒரு சின்ன வன்முறையை கூட அனுமதிக்க மாட்டார். நாம் அனைத்தையுமே உண்மையிலேயே அறவழியில் நின்று போராடக்கூடியவர்கள். அந்த அறவழியில், சிந்தனை வழியில், செயல்பாட்டில் தமிழ்நாட்டின் சுயமரியாதை இயக்கம் இன்னொரு 100 ஆண்டுக்கு நாம் நீட்டிக்கணும்னு சொன்னால் அடுத்த 10 ஆண்டுகள் அதில் ரொம்ப முக்கியம். அந்த 10 ஆண்டுகளில் நாம் இழந்ததை, அதாவது நம்ம மீட்டதை மீண்டும் இழக்காமல் இருக்கணும். புதிதாக நிறைய விஷயங்களை நாம் ஈட்ட வேண்டும். அது நாம் ஒவ்வொருத்தருடைய பொறுப்பாகவும் நான் நினைக்கிறேன். நாங்கள் சமீபத்தில் முதல்ல சொன்னது போல் சுயமரியாதை இயக்கத்தின் 100 ஆண்டு ஒரு 100 புத்தகங்களை கொண்டு வரணும்னு ஒரு முயற்சி எடுத்த போது நீதி கட்சி தொடங்கி இன்றைக்கி வரையில் அந்த புத்தகங்களை நாங்கள் பதிப்பு செய்யும்போது படிக்க 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 ஆச்சரியப்பட்டு போனேன். நம்ம தலைவர்கள்லாம் எவ்வளோ வேலை செஞ்சுருக்கிறாங்க. அதையெல்லாம் நிச்சயமாக நீங்கள் எல்லாம் படிக்கணும். எல்லாவற்றுக்கும் மேலாக உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள். இங்கே நிறைய பேர் பெரியவங்க தான் வந்திருக்கிறீங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு படிக்க கொடுங்க. அவங்க படிக்க மாட்டாங்கன்னா கதையாக சொல்லுங்கள், வீடியோவாக போட சொல்லுங்கள், ஷார்ட்ஸாக போட சொல்லுங்கள், நாடகமாக நடிக்க சொல்லுங்கள், படமாக வரைய சொல்லுங்கள், ஏஐயில் போய் செய்ய சொல்லுங்கள். எப்படி செய்தாலும் நம்ம வரலாற்றை மீட்டெடுத்தாகணும், பரப்பி ஆகணும். நம்முடைய குழந்தைகளுக்கு இந்த வீர வரலாறு, இந்த அறிவு வரலாறு, இந்த போராட்ட வரலாறு தெரியாமல் போனால், படத்தை பார்த்த பிறகு தான்பா எனக்கு தெரிஞ்சதுன்னு யாரும் சொல்லக்கூடாது. அந்த வரலாறு தெரியாமல் போனால் நமக்கான புதைகுழியை, படுகொழியை நாமே வெட்டிக்கிறோன்னு அர்த்தம். இந்த போராட்டத்தினுடைய முக்கியத்துவம் நமக்கு தெரியலன்னு அர்த்தம். ஆக நாம் அதை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணும். முன்னாடி இருந்த தலைவர்கள் எப்படி இருந்தாலும் அவங்க முன்னாடி இருந்த தலைவர்கள் தானே, இப்போ இல்லையே. இப்போ நாம் தானே தலைவர்கள். நம்ம பிள்ளைங்க தான் வரணும். நாம் தான் அடுத்த தலைமுறைக்கு இதை சொல்லிக் கொடுத்து அவங்களை அடுத்த கட்ட தலைவர்களாக உயர்த்தணும். இனி நம்மை வழிநடத்தும் தலைமை நம்ம வீட்டில் குழந்தைகளாக இருக்கு. நாம் அல்ல, நம்ம குழந்தைங்க தான் நமக்கு தலைவர்கள். அந்த பொறுப்பை ஏற்றி எதிர்கால தலைவர்களை உங்கள் மகளிடமிருந்து, உங்கள் மகனிடமிருந்து, எல்லா குழந்தைகளிடமிருந்தும், பள்ளி குழந்தைகளிலிருந்தும் உருவாக்கக்கூடிய பொறுப்பு தான் இருக்கிறதுலே மிகப்பெரிய பொறுப்பு. ஏன்னா இந்த 2000 ஆண்டு கால போராட்டத்தில் 2000 வருஷத்துக்கு பிறகு நாம் பெற்ற ஒரு பெரிய வெற்றி இந்த 100 ஆண்டு. 2000 வருஷத்துக்கு பிறகு நாம் பெற்ற ஒரு பெரிய வெற்றி இந்த 100 ஆண்டு, இந்த சுயமரியாதை இயக்க 100 ஆண்டு. அதை அழித்து விட வேண்டும் என்று நினைக்கிறவர்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்றால் இன்னொரு 100 ஆண்டுக்கு நாம் நம்முடைய பிள்ளைகளை தயார் செய்து தான் ஆக வேண்டும். நன்றி.